तोस्तिको गोविंद तोस्तिको कोराई ये संसार दुको गोविंद तोस्तिको कोराई ये संसार दुको गोविंद तोस्तिको ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் 100வது மாத மிருகசீரிஷ நட்சத்திர வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சற்று முன்பு நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு திருமஞ்சனம் திருவாராதனம் ஆகி இப்போது இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் பிரார்த்தனாலயம் அமைப்பினர்கள் அடியேனுக்கு ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஆற்றுமாறு நியமித்திருக்கிறார்கள். அதனுடைய தலைப்பு ஸ்ரீமத் ராமானுஜர் வழியில் நாயகி சுவாமிகள் என்ற தலைப்பிலே சிறிது நேரம் உபன்யசிக்குமாறு நியமனம் ஆகியிருக்கிறது. அவ்வண்ணம் அடியேன் இப்போது சொற்பொழிவு ஆற்றப் போகிறேன். திரளாக இருக்கும் பக்த ஜனங்கள் சத்விஷயத்தை கேட்டு அனுபவிக்குமாறு அடியேன் பக்தியுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலி கோத்ரோத்பவம் ஸ்ரீரங்கார்யசுதம் புதாதி வினுதம் பக்தியாதி யோகான்விதம் ஸ்ரீ சௌராஷ்டிர சுபாஷயாக விக்ருதம் வேதாந்தசீலப்ரதம் ஸ்ரீராமாப்ஜபதாஸ்ருதம் நடனகோபாலம் பஜேஹம் சதா ஸ்ரீமன் நடனகோபாலம் பஜேஹம் சதா. ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் இந்த பிரார்த்தனாலயத்தின் 100வது ததியாராதனை வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருக்கொண்டா திரு சிஆர் குமரன் அவர்கள் சின்னக்கொண்டா திரு சிஎஸ் குமரன் அவர்கள் இந்த வைபவத்தை முன்னெடுத்து 100 வைபவங்களை நடந்தேறியிருக்கிறது. இப்போதைக்கு இன்றைய தினம் 100வது வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிட்ட வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. இன்றைய தினம் இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய பிரத்யேகமான வரலாற்றை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது தான் தோன்றித்தனமான வரலாறு கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன திடீர்னு சாமியார்கள் முளைக்கிறாங்க, திடீர்னு ஆசிரமங்கள் முளைக்குது, திடீர்னு குருங்கிறாங்க, சிஷியர்களுங்கிறாங்க. என்ன பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போக விஷயங்களில் நிறைய ஈடுபட்டு மக்கள் குருன்னு சொல்லி நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தோன்றியவர்கள் கிடையாது நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். எப்படின்னா ரிஷி பரம்பரைன்னு சொல்லுவாங்க, குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பரம்பரையும் ஒரு சேர சேர்ந்து வடிவமைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என வியாசருடைய பரம்பரையோ இல்லை வசிஷ்டருடைய பரம்பரையோ ரிஷி பரம்பரை என்று போற்றப்படுகிறது. அதே போல ஆச்சாரியர்களுடைய பரம்பரை எடுத்தோமே ஆனால் சிறியப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய பட்ட மகிழ்ச்சியான பிராட்டியிடமிருந்து ஆரம்பமாகி ராமானுஜர் வரை அவர்களுடைய சிஷ்யர்கள் வரை உள்ள பரப்போர்த்து அவதரித்தவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நாயகி சுவாமிகள் யாருடைய வழியில் பக்தி நெறியை பரப்பி இருக்கிறார் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வழியிலே பரப்பி இருக்கிறார் என்பதுதான் சாஸ்வதமான விஷயம். அப்படின்னா சொல்லி ராமானுஜ நூற்றந்தாதி என்று திருவரங்க தமுதனார் போற்றிய பாசுரம் இது.
என பூமன்னு மாது பொருந்திய மார்பன் அப்படின்னா பூதேவி ஸ்ரீதேவியாக தன்னுடைய மார்பில் பொறித்து கொண்டவன் பூமன்னு மாதுன்னா அன்னு மாறன்னா அவன் மேல் பாடப்பட்ட பாசுரங்களாக இருக்கின்ற அந்த பாசுரங்களை செய்த மாறன்னா நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார். நம்ம சடகோபன்னு சொல்லி சடாரின்னு சொல்லி நம்ம சிரசில் சாத்துறாங்க அர்ச்சகர் சுவாமிகள் எல்லா பெருமாள் கோயிலும் இல்லையா? அந்த சடாரி யாருன்னா சாட்சாத் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடியைத்தான் நம்ம சாத்திக்கிறோம். அவர் சுவாமி பகவானுடைய நாராயணனுடைய திருவடியை தாங்கி இருக்கிறார் என்பதுதான் ஐதீகம், அதான் தத்துவம். அந்த தத்துவ விஷயமாக அப்பேற்பட்ட நம்மாழ்வார் திருவடியை என்ன சிறியப்பதியான நாராயணனுடைய பட்டமகிழ்ச்சியான பிராட்டியை தியானித்திருக்கும் நம்மாழ்வாருடைய திருப்பாதங்களை தியானித்திருக்கும் சுவாமி ராமானுஜருடைய திருப்பாதங்களை தியானித்து இந்த பக்தி நெறியை பரப்பியவர்தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் என்பதை திண்ணமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என அடியன் சொல்றது விளக்கமா இருக்கா இல்லையா, விளங்குதா இல்லையா? ஏன்னா அடியன் ஏதோ ஒரு பாலம் வழியாக போயிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு பாலம் வழியாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே தான் சேரணும். அடியன் அதெல்லாம் விண்ணப்பிக்கிறேன் நான். என்ன அதனால இந்த சுவாமிகளுடைய வைபவம் எப்படின்னா தான் தோன்றித்தனமாக உருவானவர் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பக்தி நெறியை ஆண்டாண்டு காலமாக என்ன இந்த ஊழிக்காலங்கள் தோறும் இருக்கும் நாராயண பக்தி நெறியை கெட்டியாக பிடித்து நமக்கெல்லாம் கையில் கொடுப்பவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என்ன ஏதோ சம்பந்தமில்லாத ஒரு பக்தியை உருவாக்குறவர் கிடையாது என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படின்னா அவரை தியானிச்சோம்னா, அவரை வழிபட்டோம்னா பகவான் நாராயணனை மட்டும் வழிபடுகிறோம் என்று கிடையாது, அவருடைய ஆசிக்கு பாத்திரம், அவர் ஆசிக்கு பாத்திரமாக இருக்கின்ற எத்தனையோ மிகப்பெருத்த ரிஷிகளையும் வணங்கும் பாக்கியம் நமக்கு கிட்டுகிறது. என்ன வசிஷ்டரை வணங்கும் பாக்கியம் கிட்டுகிறது, வியாசரை வணங்கும் பாக்கியம் கிட்டுகிறது, பராசரரை வணங்கும் பாக்கியம் கிட்டுகிறது, ராமானுஜரை வணங்கும் பாக்கியம் கிட்டுகிறது, ஆளவந்தாரை வணங்கும் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆச்சாரியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் அவைகளை எல்லாம் கூட்டி மொத்த ஒரு கேப்சூலாக என்ன ஒரு சின்ன ஒரு என்ன அடக்கி எல்லாத்தையும் கொடுப்பாங்கல்ல. இப்போ ஒரு மருந்துன்னா என்ன சொல்லுவாங்க, நிறைய வியாதிகள் இருக்கலாம், அந்த வியாதிகளுக்கெல்லாம் காய்ச்சல் 104 டிகிரி 105 டிகிரி இருக்கும். ஆனால் இத்தினோண்டு அந்த மருந்து என்ன அந்த குப்பி இருக்குல்ல, அது வாயில் போச்சுன்னா நமக்கு தாபம் குறைஞ்சிருதா இல்லையா? அதுபோல நம் வாழ்க்கையில் இருக்கின்ற தாபங்கள் எவ்வளவோ இருக்கின்ற இந்த கர்மவசமாக நமக்கு இருக்கின்ற இந்த கோர சாகரமான இந்த இல்வாழ்க்கையிலே இருக்கின்ற தாபங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அந்த தாபங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக இருப்பவர் தான் நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் இந்த கர்மவசப்பட்டு இருக்கின்ற இந்த உலகத்திலே என்பதை அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சுவாமிகளின் 100வது ஆராதனை விழா நம்முடைய சின்ன கொண்டா குமரன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த எண்ணுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த எண்ணுக்குத்தான், இந்த 100வது அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? மற்ற 99வதுக்கோ இல்லை 75வதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதா? அப்படி கிடையாது. இது ஒரு சாக்கு. என்ன இது ஒரு சாக்கு. எப்படியாவது பக்தி நெறியை வளர்க்க வேண்டும், எப்படியாவது கூடி குளிர வேண்டும், என்ன கூட்டத்தை சேர்க்க வேண்டும். ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் ராமானுஜர் வழியில் என்ன நமக்கு பக்தி நெறியை பரப்புகிறார்னு சொல்கிறோம். என்ன எப்படி அது ராமானுஜர் வழியில் ஆகும் அப்படின்னு பார்த்தா, பக்தி சுவை என்பது தனித்து சுவைப்பது அவ்வளவு சிரேஷ்டம் கிடையாது. என்ன பக்தி என்பது தனித்து சுவைப்பது என்பது அவ்வளவு சிரேஷ்டம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ நமக்கு கண்ணுக்கு முன்னே பார்க்க முடியாத ஞானிகள் சித்தர்கள் காட்டுக்குள்ளே போய் எங்கெங்கேயோ தவம் இருக்கிறாங்களாம். அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போதைக்கு ஒரு கணக்கெடுப்பு இருக்கா? இப்போ ஜனத்தொகைக்கு கணக்கெடுப்பு இருக்குது, ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேருன்னு கணக்கெடுப்பு இருக்குது. ஏன் புலி சிங்கத்துக்கு கூட கணக்கெடுப்பு இருக்குது. என்ன புலி சிங்கங்கள் எத்தனை இருக்க கூட காடுகளில் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு காடு இவங்க பண்ணுறாங்களே, மேனேஜ் பண்ணுறாங்களே, அந்த துறையில் எத்தனை புலி சிங்கங்கள் இருக்குன்னு கணக்கு இருக்குது. ஆனால் எத்தனை ரிஷிமார்கள், எத்தனை சித்த புருஷர்கள், எத்தனை தபஸ்விகள் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பு இருக்கா? கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. எங்கெங்கேயோ தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காடுக்குள்ள, மலைகளில், ஏன்னா மரத்து நிழலில், அப்படி நதிக்கரைகளில், குளக்கரைகள் நமக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாதது, அவங்க அருமை நமக்கு புரியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர்களும் பக்தியை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பகவானை என்ன மக்கள் ஜனத்தொகையிலே பெரும்பானவர்கள் சென்று சேவிக்கும் அளவிலே, அவர்கள் அனுபவிக்கும் வகையிலே
ஆக வேண்டும் இந்த உலகம் என்பதுதான் அவருடைய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? ஆண்டவனை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த பிரார்த்தனை. தவம் செய்து செய்து அந்த தவத்தின் மகிமையால் தான் நகர்ப்புறங்களிலே மகான்கள் அவதரிக்கிறார்கள். இப்போ ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் என்ன காட்டுக்குள்ளேயா போய் தவம் பண்ணாரு? என்ன இல்லை ஏதாவது குளக்கரையில் ஏதாவது இமாலயத்தில் என்ன அங்கே போய் தவம் பண்ணார்? அப்படி கிடையாதே. நகர்ப்புறத்திலே அவதரித்து பகவானுடைய சிந்தனையிலே ஆழ்ந்து தவம் செய்து என பல சித்திகளை பெற்று பிறகு ஞானத்தை பெற்று அதன் வழியே பகவான் மேல் கீர்த்தனைகளை பாடி பாடி பகவானை பரப்பியவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். நடனகோபால நாயகி சுவாமிகள் நம்முடைய குமரன் சொல்றாரு, இந்த தெருவில் வந்து அவர் ஆடி பாடி பகவானை அனுபவித்திருக்கிறாராம். இந்த மண்டபத்திலே, இந்த பிரார்த்தனாலயத்திலே, இந்த ஆஞ்சநேயர் சுவாமி இந்த ஸ்தலத்திலே, இந்த மடாலயத்திலே அவர் வந்து தியானித்திருக்கிறாராம். எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க. அவர் அமர்ந்து தியானித்த இடத்திலே நாம் எல்லாம் பகவானுடைய அனுபவத்தை பெற்று பாகவதருடைய அந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அனுபவங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது நமக்கு கிட்டிய பாக்கியம். என்ன அதுபோல நாயகி சுவாமிகள் பிறந்தது ஜனங்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த வளாகத்திலே தான், அந்த பகுதியிலே தான். என்றால் நம்முடைய பால்மால் குறுக்குத்தெரியிலே தான் அவர் பிறந்திருக்கிறார். என்ன அதாவது அவர் பிறந்தது எப்படின்னா, அவர் ரங்காரியர் என்ற ஒரு ஐயாவுக்கும் என்ன லக்ஷ்மிபாய் என்ற அம்மையாருக்கும் தம்பதியருக்கு பாத்திரமாக அந்த பக்தியின் வடிவமாகவே பிறந்தவர் தான் வடபத்ரன். அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து ராமபத்திரன் என்பது அவருடைய இயற்பெயர். ராமபத்திரன் என்ற பெயரிலே தான் அவர் அவதாரம் செய்திருக்கிறார். அப்படி அவதாரம் செய்யும் போது சிறு பிராயத்திலே அவர் வளர்ந்து வருகிறே, அந்த வளர்ந்து வரும்போது பொதுவாக அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, பையன் நல்லா சாப்பிட்றானா, புஷ்டியாக வளர்றானா இது பார்ப்பாங்க. ஒரு வயது, ஒரு 6 வயது 7 வயது எட்டும்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும், பாடம் படிக்க வேண்டும், நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும். இதுதான் எல்லா தந்தை தாய்மார்களுக்கும் இருக்கின்ற அவா. என்ன அப்படி ஆசைப்படும் போது ராமபத்திரன் பள்ளிக்கு சென்று அங்கே போய் அமைதியாக ஓரத்திலே அமர்ந்து கொண்டிருந்து பகவத் தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறாராம். அவர் பாடத்தை கடித பாடமோ வரலாற்று பாடமோ வேற மொழி பாடங்களோ எல்லாமே ஆசிரியர் சொல்லித்தந்தாலும் அவருக்கென்று பிரத்யேகமாக ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறதாம் மனதுக்குள்ளே. என்ன சிந்தனை என்னால், என்னை படைத்த யார், நான் எப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தேன், எதற்காக இந்த பிறப்பு என்று அதுபோல பல கேள்விகள் அவர் மனதில் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறதாம். அந்த கேள்விக்கெல்லாம் விடை அவருடைய தாய் தந்தைகளிடம் கேட்டால் கிடைக்கவில்லை. அவருக்கு அந்த பசி, அந்த வேட்கை, தான் யார் என்பதன் பதிலுக்குண்டான அந்த வேட்கையாலே அவர் படிப்பை எல்லாம் மறந்துவிட்டு அந்த பகவத் தியானத்திலேயே ஆழ்ந்திருந்திருக்கிறாராம் சதா. அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி வந்து எத்தனை பேருக்கு பிறக்குங்க? என்ன உணவே உண்டியேன்னு சொல்லி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. என்ன அதான வாழ்க்கை. நல்ல உடை கிடைக்குதா, நல்ல உணவு கிடைக்குதா, போதும். அதிலேயே திருப்தி அடைவான பல ரக உடைகளை அணிந்து கொண்டு பல ரகமான உணவுகளை உண்டு கொண்டு சுவைத்து கொண்டு வாழ்வதே வாழ்க்கை என்று இந்த காலத்திலே இருக்கும்போது தான் யார், தான் ஏன் பிறந்தேன், தான் எதற்காக நான் இப்போது வாழ வேண்டும் என்ற அது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை சிறுபிராயத்திலே தேடியிருக்கிறார் என்றால் இதுதான் அவர் தன்னுடைய அவதார நோக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். கருவிலே திருவுடையார் என்று சொல்வார்கள். என்ன கருவிலே திருவுடையார்கள் அப்படின்னா, பிறக்கும் போதே கருவில் தாய் சுமக்கும் போதே அந்த பகவானுடைய அருளோடு இருப்பார்களாம். அவர்கள்தான் ஞானிகளாக அவதாரம் எடுக்கிறார்கள். என்ன அப்படி இருக்கும்போது அந்த கருவிலே திருவுடையார் தான் இருந்தவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என்ன அது அப்படி போல பிறப்பு வந்து இன்னைக்கு நடக்குதா? அடியேன் கேட்கிறேன் கேள்வியா. அப்படி போன்ற பிறப்புகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கருவிலே இருக்கும்போது என்ன தாய்மார்கள் கருவிலே சிசுவை சுமக்கும் போது நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அவர்கள் தியானம் எவ்வளவு அளவு இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அந்த கருவிலே இருக்கின்ற அந்த சின்ன சிசு இருக்குலே, அது தியானத்தில் மூழ்கி அது ஞானியாக ஆகிவிடுவாம். அதனால தான் இந்த 5 மாதம் பண்ணுறாங்க, 7 மாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த வளைகாப்புன்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து வெறும் கேளிக்கை சாப்பாடு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த கருவுக்குண்டான நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஓத வேண்டும் நாம். அதனால தான் நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. பக்தி ரசமாக நிறைய பஜனைகளும் எல்லாம் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தையை அந்த சிசுவை சுமக்கின்ற அந்த தாய் நல்ல விஷயங்களை காதால் கேட்க வேண்டும்.
நல்ல பக்தி ரசங்களை கேட்க வேண்டும். அப்படி அந்த தாய் கேட்கும்போது அந்த குழந்தை என்று உள்ளே இருந்து தலையாட்டுவான். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா 7 மாசத்திலிருந்தே 5 மாசத்திலிருந்து கை கால் அசைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. 7வது மாசத்திலே ஞானம் பிறந்து விடுவான். ஏன்னா அந்த அவஸ்தையும் உள்ளே இருக்கும்போது எவ்வளவு அவஸ்தை இருக்கும் நமக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த சிசுவுக்கு தெரியும். அந்த அவஸ்தையும் அந்த அவஸ்தையாலே துடித்து கொண்டு தான் யான் என்ற அந்த கேள்வி அப்ப இருந்தே பிறக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்ப அந்த விடையை நாம் கொடுக்க கொடுக்க அதை இருக்க பற்றி கொள்ளுமாம் அந்த சிசு. ஆகையாலே கருவிலேயே திருவிடையார் என்பதை நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். நாமும் அதை மேற்கொண்டு அதையெல்லாம் நாமெல்லாம் வாழ்க்கையிலே என்ன சித்திக்கும் வண்ணம் நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பது போலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளை வைத்து அடியேன் இப்போது உணர்த்துகிறேன். ஆகையாலே இந்த கருவிலே திருவுடையாராக பிறந்தவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். சதா அந்த வேட்கையாலே அலைந்திருக்கிறார். அப்படி அலையும் போது பாடம் சரியா வரல. சரி, பாடம் தான் சரியா வரல, ஏதாவது ஒரு வேலைக்காச்சும் அனுப்புவோம், என்ன நெய்கிற வேலை, நெசவு பண்ணுற வேலையில் நம்ம ஈடுபடுவோம்னு சொல்லி அதுலையாச்சும் ஈடுபடுவார்னு பார்த்தா அதுலேயும் ஈடுபடலையாம். அப்போ என்ன பண்ணிட்டாராம், ஒரு நாள் என்ன யாருக்கும் தெரியாமல் திடீர்னு திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்தில் போய் தியானத்தில் ஆழ்ந்துட்டாராம். அப்படி ஆண்டவர் ஒரு 7-8 வயசில் ஆண்டவர் அது வாட்டுக்கு 7-8 வருஷ காலம் அப்படியே தவம் இருந்து என்ன உள்ளே போனவர் தான், அந்த குகைக்குள்ளே போனவர் தான். அப்படியே என்ன சாப்பிட்டாரோ என்ன குடித்தாரோ எதுவும் தெரியாது. அப்படியே தவத்தில் ஆழ்ந்து தன்னிச்சையாக பல சித்திகளை பெற்றாராம். திடீரென்று ஒரு அசரீரி ஒலித்ததாம், நீ பரமகுடிக்கு சென்று நாகலிங்க அடிகளாரை ஆசிரயிப்பாயாக, அவரை அடைவாயாக என்று சொல்லி ஒரு அசரீரி ஒலித்ததாம். அந்த அசரீரி பிரகாரம் அவர் சுவாமி நாகலிங்க அடிகளாரை போய் அடைந்தாராம் பரமகுடியிலே. அங்கே போனால் அவர்கிட்ட அஷ்டமா சித்திகளை மிக சிறிய காலத்திலேயே அவர் அந்த வித்தையை பெற்றாராம். அஷ்டமா சித்தி அப்படின்னா உருவத்தை சின்னதாக்கிறது, பெரியதாக்கிறது. ஏற்கனவே அடியன் இந்த இடத்துல பேசியிருக்கேன். அடியன் ஏற்கனவே இந்த இடத்துல இந்த அஷ்டமா சித்தியை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன். அனிமா, கனிமா, மகிமா, லைமா அப்படின்னு சொல்லி பல விதங்களில் நம்ம உருவத்தை லேசாக்கிக்கலாம், பெருக்கிக்கலாம், சிறிதாக்கிக்கலாம். அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் அஷ்டமா சித்தின்னு இருக்குது. அதில் உயர்ந்த நிலை எதுன்னா சமாதி நிலை, பகவானோட ஐக்கியமாகிறது தான். இதான் யோக சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தருது. அஷ்டமா யோகம்னு சொல்லுவாங்க, அஷ்டா அங்க யோகம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேரை இவன் மகா யோக்கியனா அப்படின்னு கேட்போம். என்ன இவன் சரியான அயோக்கியன் பார்ப்பான், இவன் மகா யோக்கியனான்னு கேள்வி கேட்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 99% ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 99% யோகக்கலையை பயிலாதவர்கள் தான் உலகில் இருக்கிறார்கள். என்ன 99% பார்த்தோம்னா யோகக்கலை 99.9ன்னு சொல்லலாம். நான் 99 எடுத்துக்கிறேன். என்ன எல்லாருக்கும் யோகம் தெரியாதுங்க, யோக சாஸ்திரம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா பெருவாரியான மக்கள் அயோக்கியர்கள் தான். யோகம் தெரியாதுல்ல, அதனால் அயோக்கியர்கள்னு சொல்லலாம். தவறு கிடையாது. ஏன்னா நைச்சிய பாவம் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர், ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரே ஒரு பங்குனி உத்திரத்தன்று தாயாரும் பெருமாளும் நம்முடைய நம்பெருமாள், ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் உற்சவர் இருக்காரு, அவரும் தாயாரும் சேர்த்தியில் இருப்பாங்க. சேர்த்தியில் இருக்கும்போது அனைவருக்கும் மோட்சம் கிட்ட வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை வைக்கும்போது பங்குனி உத்திரத்தன்று ராமானுஜர் சொல்லிக்கிறாராம், நான் செஞ்ச பாவம் எத்தனையோ, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்கள் எத்தனையோ கோடி கோடி, நான் செய்ய போகிற பாவங்கள் இன்னும் எத்தனையோ, அத்தனை பாவங்களையும் பொறுத்திருந்து மக்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை உணர்த்துமாறு வேண்டிக் கொண்டாராம் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். எங்க ராமானுஜரே தான் இவ்வளவு பாவின்னு சொல்லிக்கும் போது நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனால அயோக்கியர்கள் யாருன்னா அடியேன் தான் அயோக்கியன்னு இந்த கூட்டத்தில் நான் அடியேன் சொல்லிக்குவேன். வேற எதுவும் கிடையாது. பெரிய அயோக்கியன் யாருன்னா அடியன் தான், இருக்கிறதுலே பெரிய அயோக்கியம் அடியன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு களி நம்ம இழுத்து செல்கிறது. நாம வடக்கு புறம் போவோம்னா அது தெற்கு புறம் இழுக்குது நம்மளை. அதில் பாதாளத்துக்கு இருக்குல்ல இந்த களி. இந்த சின்ன இந்த கைபேசியை வச்சுக்கிட்டு ஒன்று பார்க்கலான்னு தட்டுனா வேற ஒன்று வருது. ஒரு நடிகரோடது வருது, ஒரு நடிகையோடது வருது. நல்ல ஒரு பகவத் விஷயத்தை கேட்கும்போது நம்ம எது சாப்பிடக்கூடாதோ அது விளம்பரம் வருது. நல்ல பக்தி ரசத்தோடு இருக்கிற விஷயங்களை, ஒரு பஜனையோ ஒரு சொற்பொழிவையோ, ஆஹா எவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்றத்தை கடிக்கிறான், இதை சாப்பிடுங்கிறான். ஏண்டா நான் அதை கேட்டேன். இப்போ இந்த மாதிரி ஆகாத போகாத விஷயங்கள்லாம் நடுவில் நமக்கு இடையூறாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை கழித்து நாம் நல்வழியில் செல்வதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பக்தி நெறியை மிக தீர்க்கமாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் போன்ற ஆச்சாரிய புருஷர்கள், அவதார புருஷர்கள் என்று சொல்லலாம். ஆகையாலே இந்த திருப்பரங்குன்றத்திலிருந்து நாகலிங்க அடிகளை
ஆசிரியத்திருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். மிக சிறிது காலத்திலேயே அஷ்டாங்க யோகம் சித்தி ஆயிருக்கிறது. அஷ்டாங்க யோகம் சித்தியான உடனே அது வாட்டுக்கு 7 அடிக்கு 8 அடிக்கு பறக்கிறாராம் அவர். மக்கள் பார்த்த உடனே என்னடா இது, என்ன இது, மனுஷனா இல்லை வேற ஏதோ வேற்று கிரக மனிதனா, ஒன்றும் புரியல மக்களுக்கு. என்ன இந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க சும்மாவே என்ன நீ வந்து உனக்கு ஒருத்தரை பற்றி விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லும்போது ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு இந்த வயசில் இது நடந்திருக்கு, நீ வந்து 1972ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறேன்னு சொன்னாலே சரியா சொல்கிறாரே இந்த ஜோசியர், நான் 1972ஆம் ஆண்டு தானே பிறந்தேன், இவருக்கு எப்படி தெரியும், அதில் எழுதியிருக்கலையா, அந்த கட்டத்தில் எழுதியிருக்கல, அதுக்கே ஆச்சரியப்படுறாளுங்க நம்ம ஆளுங்க. என்ன சாதாரண விஷயத்தை ஜோசியர் வாசி சொன்னாலே அவர் பெரிய ஜோசியருங்க, நான் பிறந்ததெல்லாம் அவருக்கு தெரியுதுங்கிறான் நம்ம ஆளு. அந்த அளவுக்கு புத்தி நம்ம ஆளுங்களே மயக்கம், அந்த அளவுக்கு மயக்கம். ஒருத்தர் தன்னை பற்றி தெரியாத விஷயத்தை சொல்லிட்டாருன்னா போதும், நீ காலையில் 3 இட்லி சாப்பிட்ட அப்படின்னு சொன்னாலே போதும், நான் 3 இட்லி சாப்பிட்டது இவருக்கு இப்படி தெரியும், இவர் 4 பேர்ட்ட சொல்லியிருப்பாரு, அவன் இவன்ட்ட சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு தான் நமக்கு யோகங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் திடீர்னு 7 அடிக்கு பறந்தானா நம்ம ஆளுங்கன்னு சொல்லவா வேணும். கூட்டமாக சேர ஆரம்பிச்சிட்டானா அவரை பார்த்து. அதை பார்த்தவன்னு தன்னுடைய குருக்கே ஆச்சரியமாயிருக்கான். என்ன குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி சதானந்த சித்தர்னு பெயர் சுட்டி இருக்கிறார் அந்த நாகலிங்க அடிகளார். சதானந்த சித்தர்னு சொன்ன உடனே உலகம் பூரா அவர் பேர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவர் நினைச்சதெல்லாம் செய்கிறாரு, நமக்கு வேண்டியது என்னன்னு இவரே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுக்குறாரு. நான் 2 படங்கு வேணும்னு சொல்லி இவர்கிட்ட வேண்டிட்டு போனால் 3 படமாக கொடுக்குறாருங்கிறது போல எவ்வளவு பெரிய என்ன சக்தி வாய்ந்த சித்தர், சக்தி வாய்ந்த சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக சேர ஆரம்பிச்சிருச்சான். அங்கே இருக்கிற ராஜா காதில் போய் அது விழ ஆரம்பிச்சிருச்சான். அந்த ராஜா பார்த்த உடனே இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் நம்ம ஊரில் இருக்கிறாருன்னா நம்ம வந்து பெரிய ஒரு பாக்கியம் பண்ணுவாங்க, பெரிய புண்ணியம் பண்ணுவாங்க, இவரை வச்சு 4 புகழ் பெறலாம்னு சொல்லி ராஜா நினச்சிக்கிட்டு அவரை அரசவையில் கூப்பிட்டு என்ன அவரை உண்மையிலேயே அவர் பெரிய சக்தி வாய்ந்தவராருன்னு சோதனை பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை செஞ்சாராம். ஒரு நல்ல நடன அழகியை அழைத்து வந்து என்ன அவருக்கு முன்னே ஆட விட்டாராம். அவர் தனியாக அறையிலே தியானம் பண்ணும்போது எப்படி நம்முடைய வால்மீகி, நம்முடைய இவர் யார் விஸ்வாமித்திர ரிஷி, என்ன விஸ்வாமித்திர முனிவர் வந்து அவர் ஆழ்ந்த ராஜ ரிஷியாக இருந்திருக்காரு. என்ன அவர் சாதாரண ராஜாவாக இருந்திருக்காரு, கௌஷிக முனியாக இருந்திருக்காரு. அந்த ராஜா வந்து ஆசைப்பட்டு வசிஷ்டரோட என்ன போட்டி போய் என்ன தானும் பிரம்ம ரிஷி ஆனம்னு அந்த முயற்சியில் இருக்கும்போது கடைசியில் இந்திரன் பார்த்து இவன் என்ன இவ்வளவு தவம் பண்ணிட்டு இருக்கான், நம்ம இடத்த இவன் பிடிச்சிருவான்னு சொல்லி மேனகை அனுப்பிச்சிருக்காரு இந்திரன் என்ன சொர்க்கலோகத்திலிருந்து. அந்த மேனகை ஆட அதில் மயங்கி விழுந்துட்டாரா விஸ்வாமித்திரர். தவமெல்லாம் போச்சான், வீணாக போச்சான். பேட்டரி சார்ஜ் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து இந்த கரண்ட் இல்லாத போது, இந்த மின்சாரம் இல்லாத போது நம்ம ஒரு பெட்டியை வச்சுருக்கோம், அதுலேருந்து மின்சாரம் பாஞ்சு அந்த அந்த விசிறி என்ன லைட்லாம் எரியும். என்ன எரியும் போது கொஞ்சம் நேரம் தான் எரியும், அதுக்கப்புறம் சார்ஜ் போச்சுன்னா முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அந்த சார்ஜ், அந்த தவ வலிமையெல்லாம் விஸ்வாமித்திரருக்கு போச்சு. என்ன மறுபடியும் புஷ் ஆகிட்டார், மறுபடியும் தவம் பண்ண அப்படின்னு சொல்லி அவளை கஷ்டப்பட்டு ரிஷியானவரே என்ன ஒரு பெண் என்ன ஆசையில் மயங்கி விழுந்துட்டாருன்னா அதுபோல் இவரும் விழுந்துடுவாருன்னு நினச்சி என்ன அந்த ராஜா என்ன அந்த பாண்டிய மன்னர் நினச்சிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை அரசனாக இருந்திருக்கிற அந்த அரசன் வந்து நம்ம நடனகோபால நாயகி சுவாமிகிட்ட போய் நீ ஆடுமா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு சொன்ன உடனே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமல் அந்த ஸ்திரீ, அந்த பெண், அந்த நடன நாட்டிய மங்கை அவ்வளவு அழகாக இருப்பாளாம். அவளே வியக்கும் வண்ணம் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என்ன செய்திருக்கிறார்? ஒரு பெண்ணை பார்க்கும் போது பலவிதமாக நாம் பார்க்கலாம். ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது சாட்சாத் மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் வேதாந்தங்களும் ரிஷி சிரேஷ்டர்களும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். ஏன்னா இந்த உலகத்திலேயே யார் அழகி பேரழகினா மகாலட்சுமி தாயார் தான். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிஞ்சின அழகு வேற யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. ஆகையாலே யாருடைய அழகை பார்த்தாலும், ஏன் ஆடவர்களுடைய அழகை பார்த்தாலும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காருதான் சொல்லணும். பெண்கள் மட்டும் கிடையாது, தாய்மார்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆணே வந்து நல்ல வஸ்திரத்தை அணிஞ்சுக்கிட்டு நல்ல நெத்தி கிட்டுக்கிட்டு நல்ல அழகாக வர்றாருன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்காருன்னு தான் சொல்லுவோம். என்ன நாராயண கடாட்சமாக இருக்காருன்னு சொல்ல மாட்டோம், லக்ஷ்மி கடாட்சம். அது அந்த அழகுக்கு லட்சணம் சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமுந்திரிகா லட்சணம்னா தெரியுமா? சாமுந்திரிகா லட்சணம்ங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதான் சாமுந்திரிகா பட்டுன்னு வைக்கிறாங்க, இல்லை வைக்கிறாங்களா இல்லையா பேர்? அது சொன்னோன்னு புரிஞ்சிருமே. இப்போ சாமுந்திரிகா என்ன அர்த்தம் தெரியுமா? சமுத்திரத்திலிருந்து பிறந்தவள் ஸ்ரீ மகாலட்சுமி. சமுத்திரத்திலிருந்து பிறந்ததனாலே அவளுடைய பெயர் தான் சாமுந்திரிகா.
சமுத்திரத்திலிருந்து பிறந்தவளாலே சாமுந்திரிகான்னு சொல்றாங்க. அந்த சாமுந்திரிகாங்கிறது மகாலட்சுமியை குறிக்குது. மகாலட்சுமியுடைய லட்சணம் யாருக்கு இருந்தாலும், ஏன் ஒரு பசுக்கு இருந்தாலும், ஒரு ஆட்டுக்கு இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும், ஒரு மனுஷிக்கு இருந்தாலும் அது லட்சுமி கடாட்சம் தான். சாமுந்திரிகா லட்சணம்ங்கிறது அதான். ஒரு ஆணுடைய கண்கள் எப்படி இருக்கணும்னா நல்ல விசாலமாக இருக்கணுமா, நல்ல சிவப்பாக இருக்கணுமா. பழைய அரசர்களுடைய சிலையெல்லாம் பாருங்களேன், நல்ல கண்ணு நல்ல எவ்வளோ விசாலமாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு ஒரு கம்பீரம் தோன்ற வேண்டும், என்ன அந்த பயம் தோன்ற வேண்டும். தர்மமாக நடக்க வேண்டும், அதர்மத்தில் நாம் இருந்துவிடக்கூடாது என்ற பயம் நமக்கு அந்த அரசனுடைய கண்ணை பார்த்தாலே தோன்ற வேண்டும். ஆகையாலே லட்சணங்கள் என்பது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆகையாலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் இந்த பெண்ணை பார்த்து மயங்கி விடுவார் என்று எல்லோரும் நினைத்த போது, அரசன் நினைத்து சோதித்த போது, ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் அந்த பெண்ணை பார்த்து சாட்சாத் மகாலட்சுமியே, சாட்சாத் சக்தி தாயே என அப்படின்னு நினைத்து தடார் என்று கீழே விழுந்து வணங்கி விட்டாராம் அந்த பெண்ணை. அப்படி வணங்கும் போது அந்த பெண்ணுக்கே ஒரு பிள்ளையை பெற்றது போல ஒரு உணர்வு தோன்றிவிட்டதாம். ஏன்னா அப்படி தோன்றிவிட்டு, ஆஹா இவ்வளவு பெரிய மகானாக இருக்கிறாரே, எந்த ஒரு ஆளும் என்னை பார்த்து இப்படி சொன்னதில்லை. என்னை பார்த்து விமர்சிச்சிருக்கிறாங்க, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி நடக்கிறா, அப்படி போறா வர்றா, வஸ்திரம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் யாருமே இப்படி என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அழைத்து செல்லவில்லையே என்று அப்படியே உருகிவிட்டாளாம் அந்த ஸ்திரீ. ஆகையால் இந்த சோதனையில் ஜெயித்திருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இது மட்டுமா, இதன் பிறகு அந்த அரசன் மேலும் இவரை சோதிக்க வேண்டும் என்பதனாலே திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கீழே பாதாளத்தில் ஒரு பள்ளத்தை தோண்டி அறையில் பூட்டி வச்சுட்டாங்களாம். அப்படி பூட்டி வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள் அப்படியே இருந்திருக்கிறார். என்ன அவர் தான் ஆள் முடிஞ்சிட்டார் போல, என்ன யோக சக்தி, என்ன அஷ்டாங்க யோகம் பார்ப்போம், எத்தனை நாளைக்கு அவர் இருக்காருன்னு பார்ப்போம், இல்லைன்னா மூச்சு திணறி கத்திரிவார்ல, கத்தின உடனே வெளியே கொண்டு வந்துலாம் நினச்சிருக்காரு. பார்த்தோம்னா உள்ளே இருந்துக்கிட்டு அந்த மூடி வைத்த அந்த பாதாள அறை திடீர்னு சத்தம் வெடித்தது போலே கேட்டதாம், டமார் என்று. கேட்ட உடனே என்னடா என்னமோ வெடி இடி வச்சிருக்காங்க போல, என்னன்னு பாருங்க, அந்த பாதாள அறையில் போய் பாருங்கன்னா பார்த்துருக்காங்க, உள்ள ஆளை காணாம். என்னடா ஆளை காணா, தப்பிச்சு இங்கே ஓடிட்டாரான்னு பார்த்தா, இன்றைக்கி போல் பஸ்ஸு வசதி வாகன வசதியெல்லாம் கிடையாது. இப்போ அங்கே பரமக்குடியிலேருந்து இங்கே வரணும்னா ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வரணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்றைக்கே ஆகிட்டு இருக்குன்னா, அந்த காலத்தில் எத்தனை மணி நேரம், ஒரு நாள் எடுக்கும் வேலை. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மதுரையிலேருந்து செய்தி வருதா, அங்கே நடனகோபால நாயகி சுவாமிகள் மதுரையில் ஆடி பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. என்னடா இங்கே இருந்து தப்பிச்சு எவ்வளோ நேரம் ஆங்க அங்கே போகிறதுக்கு, சன நேரத்துலேருந்து அங்கே செய்தி வருது நமக்கு ஒட்டர்கள் மூலமாக சொன்னோன்னு வியந்து போயிட்டாராம் அந்த சிவகங்கை அந்த ராமநாதபுரம் அரசர். அப்படி இந்த சதானந்த சித்தர் தன்னுடைய மகிமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்போது அந்த சிவகங்கை மன்னன் ராமநாதபுரத்து அரசரின் அந்த சோதனைக்கும் என்ன மீறிய ஒரு செயலை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லும்போது அவருடைய மகிமை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வந்ததாம், அவருடைய புகழ் மேலோங்கியதாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை, என்ன இவ்வளவு சக்தியை நாம் பெறுகிறோம், என்ன கால் நடக்க முடியாத முடவர்கள் அவரிடம் வருவார்களாம், அந்த முடவு சரியாகி விடுவாம். என்ன எப்படி இருக்கும் பாருங்க. அதுபோல நிறைய இந்த மகிமைகளை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், நிறைய மாய செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார். அப்படி செய்யும் போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை, நம்ம யாரையாருக்கெல்லாம் குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம், என்ன யாரோடைய துன்பங்களை எல்லாம், காய்ச்சல் இருந்தால் காய்ச்சல் போகுதுன்றாங்க, இவ்வளவு சக்தி நமக்கு பிறக்குது, அப்போ நம்ம அவ்வளவு சக்தி மிகுந்தவர்கள், நம்ம என்ன தெய்வ நிலையை அடைந்து விட்டோமா என்ன? ஏன்னா நம்ம யாரு, நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு, நம்ம ஒரு காலத்துக்கு அப்புறம் நாம் மாய்ந்து விட போகிறோம். இந்த தேகம் எந்த அளவுக்கு வாழப்போகிறது என்று பார்த்தா, ஏன்னா எப்போவுமே நாம் உயிரோட இருக்க போகிறோமா என்ன? ஒரு நாளைக்கு நமக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. அப்போ என்ன இது அவ்வளவுதானா சக்தி? நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னை விட மகா என்ன சக்தி பெற்றவர்கள் எல்லாமே முடிவடைந்திருக்கிறார்கள், அவருக்கும் முடிவு இருந்திருக்கிறதுனா நமக்கு ஒரு முடிவு இருக்க போகுதே. அப்போ நிரந்தரமான தீர்வு இதற்கு என்ன? இந்த பிறப்பு இறப்பு என்ற இரு அந்த சம்பவங்களுக்கு இடையில நாம் சுரண்டு கொண்டே இருக்க வேண்டுமா? மறு ஜென்மம் இருக்கிறதுன்றாங்க, இன்னும் எத்தனை ஜென்மம் நான் எடுத்திருக்கிறேனோ, அப்பேற்பட்ட பல கேள்விகள் அவருடைய மனதை குடைந்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை? அப்ப ஒரு தீர்க்கமான தரிசனம் அவருக்கு வேண்டும். அந்த தீர்க்கமான தரிசனத்தை தேடி அவருடைய மனம் பதபதைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு திடீரென்று ஒரு ஞானம் பிறந்து அந்த ஞானத்தை தேடி அவர் ஆழ்வார் திருநகரியை எட்டியிருக்கிறார். பல பேருடன் விசாரிக்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது, இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு விடை ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்னா, திருக்குறுகூர்னு சொல்லி ஆழ்வார் திருநகரின்னு சொல்லி திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் அந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறு ஊர் திருக்குறுகூர்னு சொல்லி அதுக்கு பேர். ஆழ்வார் திருநகரின்னு அடுத்த பேராக இருக்குது. அந்த ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். இப்போ அடியேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன்ல, சடகோபர்னு சொல்லி
நமக்கு சிரசில் வைக்கிற அந்த கிரீடத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு உரிய ஒரு முனிவர், உரிய ஒரு ஆழ்வார் அங்கே அவதரித்திருக்கிறார். அந்த ஆழ்வாருடைய வழி வந்த பல மகான்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களிடம் நீ சென்று சேரு அப்படின்னு சொல்லி உபதேசம் வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த நாகக்கடை பஜாரில் தெரியுமா, நாகக்கடை பஜாரில் கடையெல்லாம் மூடிடுவாங்க. இந்த மழை காலத்தில் பெருசாக பார்க்கும்போது இந்த குப்பை அள்ளுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டை வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா பண்ணுறானுங்க இவங்க, குப்பையெல்லாம் குப்பை அள்ளிட்டு போக வேண்டியதானே, அது என்ன அழைச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த நகைக்கடையில் நிறைய பரிமாற்றங்கள் ஆகும். இந்த கடையிலேருந்து 10 சவுண்ட் நகை வந்து அந்த கடைக்கு போகும். அப்படி நகைக்கடையில் நம்ம வீட்டில் வச்சுருக்க மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பக்குவமாக பெட்டியில் வச்சு அடைச்சலாம் வைக்க மாட்டாங்க. இப்படி கையில் அப்படி அள்ளுவாங்க. ஏன்னா இப்போ செயின் இருக்குன்னு வச்சுக்கலேன், நமக்கு வளையல் இருக்குன்னு வச்சுக்கலேன், இன்னும் ஒரு வளையல் தனித்தனிலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்படி அள்ளிட்டு இப்படி போடுவாங்க. அப்படியே அளவு பார்ப்பாங்க, எவ்வளோ பாரம் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து வியாபாரம் நடக்குது நகைக்கடையில். அப்படி நடக்கும்போது லேசாக ஒரு குண்டுமணியோ இல்லை ஒரு சில்லோ தரையில் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த வாய்ப்புகளை தேடித்தான் அங்கே வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அலசி எடுத்து ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அவங்க கிடைக்குது, அவங்களுக்கு என்ன கிடைக்குது. அப்படி போல மிக பெருத்த ஆச்சாரிகள் எல்லாம் இங்கே இருக்கிற குப்பை கடங்கிலே என்ன ஆண்டவனுடைய ஆசையோடு ஒருத்தனாச்சும் பிறப்பானா அப்படின்னு அலசிக்கிட்டே இருப்பாங்களா ஆச்சாரியர்கள். என்ன அப்படிப்பட்ட அலசலிலேயே உருவானவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இந்த குப்பையிலே மிக பெருத்த ஞானியா பிறப்பான்னு சொல்லி ஆச்சாரியர்கள் எல்லாமே என்ன நமக்கு வைகுண்டத்திலிருந்து அப்படியே கண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. என்ன அந்த வழிகாட்டிகள் யார் இருக்காங்க, அப்படி எவனாவது ஒருத்தன் தேறி வரானா அவனை கையை பிடிச்சி இழுத்து வந்துருவாங்களாம், கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்களாம். அது அவங்க பார்க்குற வேலை. அப்போ நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குங்க. நமக்கு வாழ்க்கையில் சுதந்திரம் ஒரே ஒரு சுதந்திரம் தான் இருக்குது. என்ன சுதந்திரம் தெரியுமா? என்ன சுதந்திரம் தெரியுமா? நம்ம நல்லதுக்கு அடிமையாகிறதா கெட்டதுக்கு அடிமையாகிறதா, இதை முடிவெடுக்கிற சுதந்திரம் நமக்கு இருக்குது. அப்போ நல்லது எது கெட்டது என்னன்னு தெரியணுமா இல்லையா? அதை தெரியப்படுத்துகிறவங்க தான் சுவாமிகள் போன்ற மிக பெருத்த மகான்கள். நல்லது கெட்டதுன்னு 2 இருக்குது இந்த உலகத்தில். எல்லாமே ரெட்டை. இந்த உலகத்தில் எல்லாமே ஆண்கள் பெண்கள். என்ன நல்லது கெட்டது. என்ன சுவைக்கிற சுவையிலே பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை காரச்சுவை. என்ன ஸ்வீட் காரம், அதான் சொல்கிறோம். ஒரு இனிப்பை சாப்பிட்டா வாய் நமங்கிறது, உடனே ஒரு காரத்தை வாயில் எடுத்து போட்டுக்கிறோமா இல்லையா? சும்மா கொடுக்குறவங்க கூட அல்வாவை அப்படியே கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் காரத்தை கையில் திணிக்கிறான். என்ன ஒரு அல்வா சாப்பிடாம அல்வா கடையில் போய் பக்கத்தில் நின்னா குற்றாலத்தில் பார்த்தா தெரியும், சும்மா போய் நின்றுட்டு இருப்பீங்க, இந்தாங்க கொஞ்சம் அல்வா அப்படியே திணிப்பாங்க கையில். சுவையை கூட்டி அப்புறம் 5 கிலோ 10 கிலோ விற்கலாம்ல, வியாபாரம் தான் எல்லாமே. என்ன உடனே காரம் அவனே சும்மா கொடுத்துருவான், இத்தனோண்டு காரத்தை கொடுப்பாங்க. அது மாதிரி சுவையிலையும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, எல்லாத்துலேயும் ரெட்டை இருக்குன்னு சொல்லும்போது அப்போ நல்லது கெட்டதுன்னு ரெட்டை இருக்கா இல்லையா? அந்த நல்லது கெட்டது எதுன்னு பிரித்து சொல்லணுமா இல்லையா? நம்ம பிரித்து முதல்ல பார்க்க தெரியணுமா இல்லையா? அதுபோல் பிரித்து பார்க்க தெரிந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு தான் நமக்கு இருக்கிற சுதந்திரம். அப்போ ஒன்று நல்லதுக்கு அடிமையாகணும், இல்லை கெட்டதுக்கு அடிமையாகணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே. இதான் ஒன்று சாஸ்திரத்துக்கு அடிமையாகணும், சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரப்படி என்ன பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்ல வாக்கின்படி, நல்ல முன்னோர்கள் சொன்ன வாக்கின்படி, பெரியார்கள் சொன்ன வாக்கின்படினா உண்மையிலேயே இருக்கின்ற பெரியோர்கள் சொன்ன வாக்குப்படி. என்ன ஆகாத போகாத பெரியவர்களும் தாடி வச்சவன் எல்லாம் நல்லவன் கிடையாதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்ன தாடி வைக்கிறவன் எல்லாம் நல்லவன் கிடையாது. ஏன்னா பரதேசி கூட ஒரு அண்டக்காவடி கூட தாடி வச்சிருப்பான். என்ன அவன் வந்து களவாடுறதுக்கு வருவான், அவனும் தாடி வச்சிருப்பான். நடனகோபால நாயகி சுவாமிகளும் தாடி வச்சிருக்காரு. அப்போ நல்லது யாரு கெட்டது எதுன்னு தெரியணுமா இல்லையா? அதுபோல் ஆராய்ந்து பகுத்தறிவு, இதுதான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை விட்டுட்டு கண்டதையும் பகுத்தறிவுன்னு சொல்லி அதில் போய் விழுந்துட்டோம். 100 வருஷமாக இதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு கூட வேணாமியான்னு சொல்லிட்டு போகிறான். எப்படி கண்ணா திருப்பதி லட்டு 2 தர்றையா வாங்கிக்கிறியான்னா யோசிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கலப்படங்கள், இன்றைக்கி எல்லாத்துலேயும் வந்து கலப்படங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற நெய் இருக்குல்ல, நான் எதுவும் பழிக்கக்கூடாது, உண்மையிலே சொல்கிறேன், உண்மையான என்ன பசும்பாலிலிருந்து திரட்டப்பட்ட வெண்ணெயிலிருந்து காய்ச்சப்படுகின்ற நெய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியேன்னு சொல்லுவேன், பொதுவாக கிடையாது. இன்றைக்கி எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒப்புக்கு தான் காட்சிக்கு தான் அது உண்மையிலே அது கிடையாது. உண்மையிலே பல அது அதில் சேர்ந்துருக்கு. அங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் அது இருக்குது. என்ன உண்மையிலே நம்ம வந்து வீட்டில் பசு வச்சுக்கிட்டு பால் கறந்து அப்புறம் மோராக்கி அதில் வெண்ணெய் கடைஞ்சி அந்த வெண்ணெய் எடுத்து நம்ம கீரையை விட்டு காய்ச்சி எடுத்தோம்னா தான் உண்மையான நெய்.
அது வரைக்கும் நமக்கு விற்கப்படுகிற பொருள்கள் எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது இருக்குங்க. அதான் உண்மை. ஏன்னா அடியேன் ஒரு கோசாலையில் பசுமடத்தில் காரியதரிசியாக இருக்கேன். காதக்கிணறுல ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய அந்த பிருந்தாவனம் இருக்கிற இடத்து பக்கத்தில் தான் அந்த கோசாலை ஸ்ரீ சனாதன கோஷாலான்னு அதுக்கு பேர். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், உத்தியோகம் கிடைக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கோபூஜை செய்கிறாங்க. என்ன அங்கே பசுமாடுகளுக்கு உணவளிக்கிறாங்க, தீவனம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பிரார்த்தனை நிறைவேறிக்கிட்டே இருக்குது. பசுமாடுகளை காப்பாற்ற வேண்டும், அதனுடைய ஜீவன் இருக்கும் வரை ஆயுள் முழுக்க காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அந்த கோசாலை விளங்கி கொண்டிருக்கிறது. அடியேன் அதிலோட சேவை பண்ணுறதுக்கு உண்டான பாக்கியம் கிட்டி இருக்கிறது என்றால் அது இறைவனுடைய அருள் தான். ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் இருக்கின்ற அந்த வளாகத்திலே அந்த பகுதியிலே இது அமைந்திருக்கிறது என்றால் அது பேரானந்தமான விஷயம். அப்படி இருக்கும்போது அங்கேயும் நெய் கிடைக்குது. எப்படி நெய் கிடைக்குதுன்னா, அந்த பசுலேருந்து வர்ற நம்ம பாலை வச்சு 10 லிட்டர் பால் கறந்து அதுலேருந்து வெண்ணெய் எடுத்தால் 1 லிட்டர் நெய் கிடைக்குங்க. 10 லிட்டர் பால் என்ன விலை சொல்லுங்கள்? 10 லிட்டர் பால் என்ன விலை? 500 ரூபா ஆகும். நம்ம 1 லிட்டர் 350 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஏங்க பாலை விட விலை கம்மியாக விற்க முடியுங்க. ஐயா யோசிச்சு பார்க்கணும்ல. இதெல்லாம் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம திருமலையை மட்டும் பழி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நிறைய கலப்பு இருக்கிறது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ரத்தையாக ஒரு பொருளை பண்ணி பிரசாதம் பண்ணி படைக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு தோஷமில்லாத பொருட்கள் நமக்கு கிடைக்கிறதா என்றால் அநேகமான தோஷங்கள் மனதளவிலேயே இருக்கக்கூடாது என்று நாம் பிரார்த்திக்கும் போது, பொருளளவிலே இருக்கும்போது நாம் எல்லாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி உலகம் இருக்குங்க. இது யதார்த்தமான உண்மை. இதுக்கு பெரிய ஆராய்ச்சியோ இதுவோ தேவையில்லை. இது யதார்த்தமான உண்மை. ஆகையாலே அது போன்ற கலப்படம் எல்லாம் இருக்கக்கூடாது. இல்லாத காலம் அது. அந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய தூய பக்தி எப்படி ஆழ்வார் திருநகரி போய் சென்றடைந்து கலப்படம் இல்லாத பக்தி நெறியை அவர் தழுவினாரோ அதுபோல எல்லாம் இன்று நாம் எல்லாம் ஒன்றை செய்ய முடியும். எதை செய்ய வேண்டும் என்றால் கைகூப்பி வணங்கி பக்தி செய்ய முடியும். கைகூப்பி வணங்கி கொண்டு அந்த ஆச்சாரிய புருஷர்களுடைய தேவாமிர்தமான வரலாற்றை கேட்கும் போது அது தூய பக்தியாக இருக்கின்றது. நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகுகின்றன. அந்த மந்திரமாக இருக்கின்ற அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லும் போது நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற பலவேறான கர்மவசமான தோஷங்கள் எல்லாம் விலக்கப்படுகின்றன என்பதுதான் திண்ணமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த வரலாற்று செய்திகளை நாம் கேட்க கேட்க நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று புரிய ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எது நல்லது கெட்டது என்று பகுத்தாராயக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு பிறக்கிறது. அதில் தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு. கெட்டதை பிடிக்கிறதா நல்லதை பிடிக்கிறதா, நல்லதை மேலும் மேலும் எப்படி நாம் தேற்றிக் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆற்றல் நமக்கு கிட்டுகிறது என்றால் அது மிகையாகாது. ஆகையாலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் என்ன செய்திருக்கிறார்? இந்த சக்தி, இந்த அஷ்டமா சித்தி சக்தி பெரிதா, ஞானம் பெற்று மோட்சத்தை அடைவது பெரிதா, பிறவிக்கட்டிலிருந்து விடுவது பெரிதா என்று பார்க்கும்போது அதுதான் லட்சியம், அதுதான் பெரிய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு உண்டான பயணத்தை தான் அவர் தொடர்ந்திருக்கிறார். நம்முடைய சுவாமி நம்மாழ்வாருடைய ஆஸ்தானத்திலிருந்து அங்கே ஒரு குருவை கண்டிருக்கிறார். அவருடைய பெயர் தான் வடபத்ர அரையர் என்று பெயர். அந்த வடபத்ர அரையருடைய திருவடிகளை ஆசிரித்திருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அப்படி ஆசிரிக்கும் போது அவருக்கு கிட்டிய உபதேசங்கள் அமோகமான உபதேசங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள், உலகிலே யாருக்கும் கிட்டாத உபதேசங்கள். அப்படி கிட்டும் போது அவருக்கு மேற்கொண்டு ஞானம் பிறந்திருக்கிறது. உலகத்திலேயே ரொம்ப சிறப்பான காரியம் எது தெரியுமா? வாழ்க்கையில் பரபரப்பாக இருக்கணுங்க. இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னா அவர் பெரிய ஆளுப்பா, அவரை பிடிக்கவே முடியாது. ஒரு தடவை இந்த 4 சக்கர வாகனத்தில் போவார், அப்புறம் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு 4 சக்கர வாகனத்தில் போய் அவருடைய அலுவலகத்துக்கு போவார், அப்புறம் வணிகத்துக்கு போவார். பெரிய ஆளுப்பா, பெரிய கோடீஸ்வரன்பா, பரபரப்பாக இருப்பாரும்பாங்க. இந்த பரபரப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரபரப்புக்கு என்ன அர்த்தம்? இப்போ அடியேன் பேசிக்கிட்டு இருக்கேன். அடியேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, பர என்றால் பகவான், பரந்தாமன், பரவாசுதேவன், பரந்தாமன் பரமாத்மா. பர என்ற ஒரு 2 அக்ஷரத்துக்கு அர்த்தமே பகவான் தாங்க. அவன் தான் பரமபுருஷன். அந்த பரனை பற்றி பரப்புவதுதான் பரபரப்பு. இதை விட என்னங்க வாழ்க்கையில் பரபரப்பு இருக்கு? இவன் பரபரப்பாக இருக்கான், அவன் பரபரப்பாக இருக்கான், அவன் பெரிய ஆளு, இவன் அவளை விட பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம யோக்கியதையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, அது யோக்கியதையே கிடையாது. இந்த பரனை பற்றி பரப்புவது தான் பரபரப்பான வாழ்க்கை.
இந்த பரனை பற்றி கொஞ்சம் பரப்புனாலும், வீட்டில் பரப்புனாலும், நாட்டில் பரப்புனாலும், காட்டில் பரப்புனாலும், அலுவலகத்தில் பரப்புனாலும் அது பரபரப்பு தான். இப்போ அடியன் ஒரு அலுவலகம் வச்சுருக்கேன், ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், வைத்து பிழப்பது. இது அடியன் சொற்பொழிவு பண்ணுறது ஆத்ம பிழப்பு. ஆத்மா பிழைக்க வேண்டும், ஆத்மா கடை தேர வேண்டும் என்பதற்காக இந்த சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடியேன் கடையில் கூட, அலுவலகத்தில் என்கிட்ட பணியாக செய்கிற வேலையாட்கள் இருக்காங்க, என்ன அவங்களுக்கும் உற்ற மரியாதை கொடுக்கப்படுகிறது. என்ன அவர்களிடம் அடியேன் சொற்பொழிவு பண்ணுவேன் கிடைக்கும் போதெல்லாம். அவங்களும் வேலைக்கு போயிட்டு அப்படியே சோர்ந்து வருவாங்க. இதை பற்றி பேசும்போது உற்சாகமாயிடுவாங்க. அவங்களுக்கு மனசில் இருக்க பல கேள்விகளுக்கு விடை தரும் விதமாக அடியேன் பேசுவேன். அப்படி பேசும்போது அவங்க உற்சாகம் அடைஞ்சிருவாங்க. பரவாயில்லையே, ஐயா ரொம்ப அருமையாக பேசுகிறாரு, நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு ஆவலோட அவங்களும் கேட்குறாங்க. அங்கேயும் நான் அடியேன் பரப்பாக தான் இருக்கேன், பரனை பற்றி பரப்பி கொண்டிருக்கிறேன். ஆகையாலே சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ மிகப்பெரிய அளவிலோ பரனை பற்றி பரப்ப வேண்டியது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஜென்ம சாபல்யம், இந்த ஜென்ம பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே இந்த உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? இது சொல்லுங்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய ஆள் ஆயிடுவோங்க. யார் பெரிய ஆள்? இன்றைக்கி கிருமிகளை கண்டுபிடிச்சு உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு அந்த சின்ன அந்த குழாய் வழியாக பார்த்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கிருமி தொட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் உடனே போடு, என்ன ஒரு 500 ரூபா 1000 ரூபா என்ன சம்பாவனை கேட்குறாங்களா இல்லையா? நம்ம டெஸ்ட்டு லேபு போனோம்னா, லேபரேட்டரி அதான் அந்த சிறு கிருமிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணுற அந்த இதுக்கு போனால் எவ்வளவு பில்லை தீட்டுறாங்க நமக்கு. எதுக்கு? கண்ணுக்கு தெரியாத விஷயம் கண்டுபிடிக்கிறான். என்ன இதே சாதாரண ஒரு பொருளை கண்டுபிடிச்சா அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது அவர்களுக்கு கோடிக்கணக்கான இப்போ என்ன சொல்கிறது அந்த அருமை பெரியும் நமக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அப்படி சொல்லும்போது இருக்கிறதுலையே கண்ணுக்கு தெரியாத ஒன்று மின்சாரம் கூட நம்ம உணர்ந்துடலாங்க. அதுவும் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தொட்டா சுருன்னு ஏறுதா இல்லையா? அப்போ எந்த ஒரு வயரையும் நம்ம தொடுறதுக்கு பயப்படுறோமா இல்லையா? எங்கே நமக்கு ஏறிடுமோ, அந்த மின்சாரம் ஏறிடுமோ, நமக்கு நரம்பு என்ன அப்படியே பலவீனமாயிருமோன்னு பயப்படுறோமா இல்லையா? அதுவும் நம்ம உணர முடியுது. உணரப்படாத விஷயம் உலகத்தில் ரொம்ப கஷ்டமானது. என்ன நம்ம பிரத்யட்சமாக பார்க்க முடியாது, அனுமானத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும்னா எவ்வளோ கஷ்டம். அது தாங்க இந்த பகவான் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு. அந்த கஷ்டமான விஷயத்தை பரப்பி இருக்கிறார் ஸ்ரீமன் நடன கோபால நாயகி சுவாமிகள். என்ன யார் பகவான், யார் பரமபுருஷன், எவனுடைய திருவடியை நாம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் குரு தியான்காரி முன்னு தூ சத்குரு தியான்காரி முன்னு குரு தியான்காரி ஸ்ரீ ஹரிதனாஸ் மேனி ஹட்வி குரு தியான்காரி ஸ்ரீ ஹரிதனாஸ் மேனி ஹட்வி திருமந்துரு துவயம் சரம ஸ்லோகு நப்பை குரு தியான்காரி முன்னு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என்னென்ன அறிவுறுத்தி இருக்கிறார்? அது போன்ற அந்த கண்ணுக்கு தெரியாத, அனுமானிக்கவும் முடியாத, என்ன எந்த ஒரு சொந்தமாக நாம் தியானித்து அறிய முடியாத அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழியை சொல்கின்ற அந்த சத் குருவை தியானி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் சத்குருவை அடைஞ்சிட்டாரு. வடபத்ர அரையரை அடைஞ்சிட்டாரு. வடபத்ர அரையர் யாரை அடைஞ்சிருக்காரு? ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை அடைந்திருக்கிறார். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் யாரை அடைந்திருக்கிறார்? சாட்சாத் என்ன அந்த ஆழ்வார் திருநகரிலே அவதரித்த மகானான திருக்குருகூர் சடகோபனை அடைந்திருக்கிறார். என்ன ஆழ்வார் திருநகரி அடைந்திருக்கிறார். ஆழ்வார் திருநகரிலே தியானித்துக் கொண்டிருக்கும் சடகோபனை நம்ம ஆழ்வாரை அடைந்திருக்கிறார். ஆகையால் நம்மாழ்வார் யாரை அடைந்திருக்கிறார்? பிராட்டியான லக்ஷ்மி தாயை அடைந்திருக்கிறார். மகாலட்சுமி தாயை அடைந்திருக்கிறார். மகாலட்சுமி தாய் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான ஹிருதயத்திலே, அவருடைய ஹிருதயத்திலே என்றும் வீற்றிருக்கிறாள் என்று சொல்லும்போது அவ்வளவு நீண்ட பரம்பரை, என்ன உயர்ந்த பரம்பரை. வைகுண்டத்திலே இருந்து, திருப்பார்கடலிலே இருந்து, நாம் இருக்கின்ற வளாகத்திலே இருக்கின்ற கோவில்கள் வரை, ஏன் நாம் உள்ளத்திலேயும் அந்தராத்மாவாக உறைந்து கொண்டிருக்கிறான். அவதாரமாக வந்தன் கண்ணனும் ராமனும் என்று சொல்வது போலே இவ்வளவு பெரிய வைபவங்களை சுருக்கமாக சுருத்தி கொண்டு பிறந்தவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பேற்பட்ட வைபவம் அவருடைய வைபவம். அப்படின்னா அந்த சத் குருவை அடைந்து அந்த சத் பதவி அனைவரும் பெற வேண்டும். தான் மட்டும் மோட்சம் அடைஞ்சா போதுமா? இதுதான் ராமானுஜர் இட்ட நெறி. எம்பெருமானார் தரிசனம் என்ன பண்ணியிருக்காரு? அந்த பங்குனி உத்திரத்தின் அடியேன் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, தான் செஞ்ச பாவம், செய்கின்ற பாவம், செய்ய போகின்ற பாவம் அனைத்தையும் ரட்சித்து, என்ன அனைத்தையும்
என்ன அந்த தோஷங்களை எல்லாம் விலக்கி எல்லோருக்கும் மோட்சம் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது ராமானுஜர் கேட்டிருக்காரு, எனக்கு மட்டும் கொடுத்தா போகாது, என்ன தனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தா போகாது, தான் சம்பந்தம் அடைந்த அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், தான் சம்பந்தம் அடைந்தவர்களுக்கு சம்பந்தமானவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். என அடியார்கள் அடியார்கள் தம்மடியார் தனக்கடியார் அப்படின்னு சொல்லி இத்தனை அடியார்களுக்கும் காலம் காலமாக அந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை ஆசிரித்து கொண்டு வரும் அனைத்து ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களுமாக இருந்து மோட்சத்தை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய மகா ஒரு வாக்கு. அந்த மகா வாக்குக்கு இசைந்திருக்கிறார் நம்பெருமாள். அங்கே என்ன அந்த ஸ்ரீரங்கத்திலே பிராட்டியும் நம்பெருமாளும் இசைந்திருக்கிறார்கள். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இன்றளவும் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் சம்பந்தமுடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் நிழலில் இருக்கும் என்ன நமக்கெல்லாமே மோட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமா கையிலே என்பதுதான் நம்முடைய சுதந்திரம். இதுதான் சுதந்திரம். நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இதுதான். இதை பெற்றுக்கொள்ள போகிறோமா, இல்லை கேளிக்கை என்ன வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டு இருக்க போகிறோமா? வாழ்க்கையில் 2 இறக்கை இருக்கணுங்க. 2 இறக்கை. ஒரு இறக்கை இந்த இல்வாழ்க்கையிலே சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டே வரலாம், தவறு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்திரிய சுகங்கள் நமக்கு இழுக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் ஈடுபடுவதற்கான என்ன அந்த வேலை இருக்கிறது. அதே சமயத்திலே இன்னும் ஒரு இறக்கையையும் நாம் விரித்து கொள்ள வேண்டும். அது என்ன இறக்கைன்னா நம்முடைய பிறப்புக்குண்டான பயன். ஏன்னா ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், என்ன அந்த கர்ம மார்க்கமான நல்ல கர்மங்களை எல்லாம் சத்கர்மாக்களை எல்லாம் செய்யக்கூடிய அந்த விஷயத்திலையும் நாம் எல்லாம் ஈடுபடக்கூடிய அந்த இறக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். 2 பட்சமாக நாம் இறக்கையை விரித்து பறந்தால்தான் பரலோகம் அடைய முடியும். இல்லைன்னா நடுவில் எங்கேயா போய் சிக்கிக்குவோம். நம்ம சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறோம், செங்கல்பட்டுலையோ இல்லை விழுப்புரத்துலையோ வாகனம் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? உடனே இன்னொரு என்ன அந்த சக்கரத்தை எடுத்து மாட்டி உடனே ஓடுறோமா இல்லையா? அதே சிக்கிக்கிட்ட சிக்கலில் அப்படியே ஈடுபட்டு நம்ம அங்கேயே தங்க வேண்டிய இருந்ததுன்னா நம்ம ஒத்துக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் சடாருன்னு அந்த சக்கரத்தை மாற்றி வச்சுக்கிட்டு ஓடுறோமா இல்லையா சென்னைக்கு? அப்படி வைகுண்டத்தை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. அந்த பிக்கல்கள் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்றால் இந்த ஞான ரெக்கை நமக்கு வேண்டும். இந்த ஞான ரெக்கை நமக்கு வேண்டும். ஆகையாலே உலக அனுபவங்களை, உலக மகிழ்ச்சிகளை எல்லாம் பெறுகின்ற இந்த காம விஷயங்களில் ஈடுபட்டுவதற்கு ஒரு ரெக்கை, இன்னொரு ரெக்கை இந்த ஞான விஷயங்களை எல்லாம் பெற்று இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மறுபிறவி என்பதே வேண்டாம்டா, இன்னொரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தா கூட ஐயா வேணாம்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோகத்தை அடையக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் எல்லாம் பெறுவதற்குண்டான ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை காட்டியவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் என்பதை மனதிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும். சுவாமிகள் வந்திருக்காங்க, நம்முடைய டாக்டர் ராஜாராம் சுவாமிகள். நமஸ்காரம் சுவாமி. சுவாமிகளுடைய வைபவம் எப்படின்னா, அடியன் சொன்னது போல பரபரப்பாக இருக்கார், பறனை பரப்பிக்கொண்டே இருக்கிறார். என்ன அடியன் சொல் வடிவில் பரப்புறேன், அவர் எழுத்து வடிவில் பரப்பிக்கிட்டு இருக்காரு. நிறைய கிரந்த விஷயங்கள் எல்லாம், அவர் ரகசிய கிரந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு அங்கே வாங்க சொல்லு உட்காரு. நிறைய கிரந்த விஷயங்களை எல்லாம், ரகசியார்த்த விஷயங்களை எல்லாம் என்ன மிக நேர்த்தியாக வடித்து சொல் வடிவிலே வடித்து நிறைய புஸ்தகங்களை எல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இப்போவும் தேவரீர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடியன் தாசன், எதுக்கு சுவாமி நீங்கள் திருவடியை தொட்டு வணங்கிக்கிறேன், அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஜெய் ஸ்ரீ. மைக்கு தலைமைக்கு செய்ய ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். நம் நாயகி சுவாமிகளின் திருநட்சத்திர வைபவம் 100 தடவை கொண்டாடி மகத்தான செயல் நம் குமரன் அவர்கள் செய்திருக்கிறார். அவரை நன்கு பாராட்ட வேண்டும், அவர்கள் குடும்பத்தினரையும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் 1 தடவை 2 தடவை என்றால் அது சகித்து கொள்வார்கள். தொடர்ந்து 100 தடவை என்றால் கிட்டத்தட்ட 9.25 வருஷம் இதை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால் எல்லா பாகவதர்களும் மனம் குளிர்ந்திருக்கின்றனர். நம் நாயகி சுவாமிகளின் மனமும் குளிர்ந்திருக்கும். அவரே நம் சமூகத்துக்கு வழிகாட்டி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னவென்று நாயகி சுவாமிகள் வழிகாட்டியிருக்கின்றார். ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார்.
மோட்சம் பெறுவதற்கு நாராயணன் அவதாரமான ஸ்ரீராமரையோ ஸ்ரீ கிருஷ்ணரையோ பாதம் பற்றினால் நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் என்று அருளி சொல்லியிருக்கிறார். நம்மாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் அந்த ஆச்சாரியர்களின் வழியை பின்பற்றினால் நிச்சயம் மோட்சம் கிடைக்கும். அந்த வழியை வலியுறுத்தவே நம் விஜய் பாபு அவர்கள் தினந்தோறும் ஏதோது ஒரு சந்தர்ப்பத்தில் சம்பிரதாயத்தை பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் நீடுடி வாழ வேண்டும். அவர் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்பவர். வியாபாரம் வேறு, கைங்கரியம் வேறு. இந்த கைங்கரியத்திலே ஊன்றி இருப்பதனாலே தான் எந்த நேரமும் அவரை அனுசரித்து கேட்டால் நிச்சயம் வந்து விடுவார். பணத்துக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, கியாதி லாப பூஜா அபேட்சையின்றி அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதேபோல் நம் குமரன் அவர்களும் 100 தடவை 100 திருநட்சத்திர மிருகசிருஷம் நட்சத்திர வைபவத்தை கொண்டாடியிருக்கின்றார் என்றால் அவர் குடும்பத்தினரையும் அவரையும் நன்கு பாராட்ட வேண்டும். அவருடைய கைங்கரியம் இன்னும் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அவர் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம் நாயகி சுவாமிகளில் அருள் நிச்சயம் அவரிடம் இருக்கும், கிட்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்துகின்றேன். நமது சின்னக்கொண்டா சிஎஸ் குமரன் அவர்களுக்கு டாக்டர் ராஜாராம் அவர்கள் பாராட்டுகிறார். டாக்டர் ராஜாராம் அவர்களுக்கு அடியனுடைய கிருத்திகைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டியமைக்கு. என அடியேன் யாம் பெரும் சம்மானம் என்று ஆண்டாள் பிராட்டி கூறியது போல சுவாமிகள் டாக்டர் ராஜாராம் சுவாமிகள் அடியனை பாராட்டியிருக்கிறார்கள், சிஎஸ் குமரனையும் பாராட்டியிருக்கிறார்கள். அடியேன் பெரும் சம்மானம் இது. ஆகையாலே சுவாமிகள் இப்போ அடியன் உபநசிக்கும் போது சொன்னார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வயிற்று பிழைப்புக்காக, காமத்துக்காக நாம் சம்பாதிக்க வேண்டிய அந்த தொழில், அந்த வியாபாரம் வேறு. பகவத் விஷயமாக, பாகவதர்களுடைய விஷயமாக நாம் சிறிது காலம் நாம் செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். அது வாச்சா கைங்கரியமாக இருக்கலாம், மானசா கைங்கரியமாக இருக்கலாம், உடலாலே செய்யும் தொண்டாக கூட இருக்கலாம். ஒரு பூ கட்டினாலும் ஒரு கோலம் போட்டாலும் எத்தனை தாய்மார்கள் கோயிலிலே தன்னுடைய எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் வந்து கோலம் போடுகிறார்கள். என திருவிழா காலங்களில் மட்டும் கிடையாது, நித்தியமாக கைங்கரியம் எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியேன் காரியதரிசியாக இருக்கின்ற ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயிலிலே மால் 5 இருக்கும் இந்த கோயிலிலே ஒரு 2 தாய்மார்கள் வந்து நித்தியப்படி கைங்கரியமாக கோலம் போட்டு மொழுகி பூசி மொழுகி கூட்டி பெருக்கி எல்லாம் அவர்கள் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெருத்த கைங்கரியம்ங்க, இது மிகப்பெருத்த கைங்கரியம். ஆழ்வார்களே இந்த கைங்கரியங்களை போட்டு இருக்கிறார்கள். என்ன திருவனந்தபுரத்திலே இந்த கூட்டி பெருக்குகின்ற அந்த நபர்கள் எல்லாமே மோட்சத்தை பெறுவார்கள் என்று போற்றுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படின்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட மிகப்பெருத்த கைங்கரியங்கள் சாதாரணமாக சிறிது கிஞ்சிது செய்தாலும் அது மிகப்பெருத்த பலனை தரும், மிக பெருத்த பாக்கியமான வைகுண்டத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளில் நமக்கு கிட்டுகிறது என்றால் இதுதான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் அவர்கள் இட்ட வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் என்ன செய்திருக்கிறார் என்றால் மோட்சத்துக்குண்டான மார்க்கத்தை மிகவும் தீர்க்கமாக்கி இருக்கிறார், மிகவும் பிரகாசப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியிலே அவர் காட்டிய வழி நமக்கெல்லாமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜர் என்ன பண்ணியிருக்காரு? அவ்வளவு கஷ்டமாக இருக்கின்ற பரம்பொருளை பார்க்கவே காண முடியாத எத்தனை வேதங்களும் வேதாந்தங்களும் எத்தனை ரிஷிகளும் முனி சிரேஷ்டர்களும் பார்க்க முடியாத திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை ஞானிகளும் யோகிகளும் காண்பதே அரிது என்று பாடலே இருக்கிறது. என்ன குறையொன்றுமில்லை கோவிந்தா என்ற அந்த பாட்டிலை வரும்போது அந்த திரையின் பின் நிற்கின்ற அந்த பகவானை நாராயணனை காண்பது எவ்வளவு அரிது என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப அதையெல்லாம் எளிதாக்கி இருக்கிறார்கள் சுவாமி ராமானுஜரும் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளும் என்றால் மிகை அழகாது. அப்பேற்பட்ட அந்த சுவாமிகள் தான் அறிந்த அந்த மந்திரங்களை எல்லாம், என்ன சரம ஸ்லோகமோ துவயமோ
இல்லை திருமந்திரமோ, எவ்வளவு ரகசியம் மிக்க மந்திரங்கள் அவையெல்லாம் சுவாமி ராமானுஜர் எப்படி நாராயணாய என்ற அந்த மந்திரத்தை உலகோரெல்லாம் உணர்ந்து உலகோரெல்லாம் மோட்சம் பெற வேண்டும் என்று திருக்கோஷ்டியுரை அறிவிக்கிறாரோ, திருக்கோஷ்டியூரிலே அவர் அறிவித்தது என்னமோ நாராயண மந்திரத்தை, ஆனால் அதனுடைய ஆழ்பொருளை பெற வேண்டும் என்றால் ஆச்சாரியர்களை ஆசிரித்துத்தான் பெற வேண்டும். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க சுவாமி நம்மாழ்வார் சுவாமி ராமானுஜர் இந்த திருமந்திரத்தை மிக மிக எளிமையாக்கி இருக்கிறார், அந்த ஆழ்பொருளை எல்லாம் அவர் எல்லோருக்கும் உரைத்திருக்கிறார் என்றால் கிடையாது. வெறும் ட்ரெய்லர் தான் அது. ஒரு திரைப்படம் வரப்போகுதுன்னா எப்படி அதோட முன்னோட்ட காட்சியை திருப்பி 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 காட்டி காட்டி என்ன அது 2-3 மணி நேர திரைப்படமாக இருக்கும். அந்த திரைப்படத்துக்குண்டான அந்த முன்னோட்ட அந்த ருசி கொடுக்கக்கூடிய அந்த காட்சி தான் ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க, டீசர்னு சொல்லுவாங்க. அதுபோலத்தான் இந்த நாராயண மந்திரத்தை உலகோருக்கு உபதேசித்திருக்கிறார். அதனுடைய ஆழ்பொருள் என்றால் வேதாந்தங்கள் கடல் போல இருக்கிறது. திருமந்திரத்துக்குண்டான ஆழ்பொருள்களை அதை நாம் பெற வேண்டும் என்றால் ஆச்சாரிய புருஷர்களை நாம் ஆசரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆணை. இன்னைக்கு எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றோம்ல, இந்த ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றதுக்கு தகுதி வேணும்னா பாகவத விஷயங்களை எல்லாம் நாம் காது கொடுத்து மனதார கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா ஆச்சாரியர்களுடைய அந்த உபதேசங்களையும் காலக்ஷேபங்களையும் நாம் எல்லாம் ஆசிரித்து இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு ஆழமான பொருள் ஓம் நமோ நாராயணாய. அதனால் பொதுவாக சொல்லும்போது நமோ நாராயணாயன்னு தான் சொல்லணும். பிரணவத்தை எடுத்துடணும். நம்ம பிரணவத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த யோக்கியதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆச்சாரியருடைய அந்த அனுகிரகம் நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகின்ற நியதி, இதுதான் யோக்கியதைன்னு சொல்லுவாங்க. ஆகையால் இதையும் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே எல்லாமே சகஜமாக கிடைச்சிருக்கிறதுனால நம்ம ஏனோ தானோன்னு இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா ஆச்சாரமும் அனுஷ்டானமும் உடைய ஆச்சாரியர்களை பற்றி நாமும் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அறிவுறுத்தப்படுகின்ற விஷயம் சம்பிரதாயத்திலே. அடியன் சரிதானே சொல்றது? ஆகையாலே இந்த விஷயங்களிலே நாம் ஈடுபடும் போது நமக்கு ஆச்சார அனுஷ்டானங்களும் தெரிய வேண்டும். இப்போ எல்லாம் நமக்கு பக்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, நம்ம இஷ்டத்துக்கு இருந்துடலாமா? இப்போ இந்த புரட்டாசி மாதம் எதற்குண்டான மாதம்? பிரத்யேகமான கர்மாக்களை செய்யக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். ஒரு பட்சம் முன்னோர்களுக்கும் ஒரு பட்சம் பகவானுக்கும் உடைய மாதம் இது. என்ன பித்ருபக்ஷம்னு சொல்லுவாங்க. பித்ருபக்ஷம்னா என்ன? முன்னோர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய பட்சம் 15 நாள். பட்சம் என்ன? 15. கிருஷ்ணபக்ஷம் என்ன? சுக்லபக்ஷம்னு சொல்லுவாங்க. சுக்லபக்ஷம்னா வெளிச்சமுடைய பட்சம். அப்படின்னா நிலவு அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும், அதான் சுக்ல. நமக்கு வெளிச்சம் இருட்டிலையும் தெரியும். பௌர்ணமி வரும்போது எப்படி பிரகாசிக்குது தெருவெல்லாம். ஏன்னா நம்மளுடைய பகுதியெல்லாம் அப்படியே பிரகாசிக்குது முழு நிலவு வரும்போது. அப்படி வளர்பிறையாகும் போது வெளிச்சம் இருக்கிறதுனாலே சுக்லம்னா வெளிச்சம், சுக்லபக்ஷம். கிருஷ்ணம்னா கருப்பு, கண்ணன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு. அதனால் கிருஷ்ணபக்ஷம்னா இருட்டாகிட்டே இருக்கு, அது தேய்பிறை. அப்படி இந்த தேய்பிறை இருக்கின்ற இந்த 15 நாட்களும் முன்னோர்களுக்கு உண்டான பித்ருபக்ஷம் என்று போற்றப்படுகிறது புரட்டாசி மாதத்திலே. அதே வளர்பிறை என்ன? சுக்லபக்ஷம். இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சுக்லபக்ஷம் வளர்பிறை பார்த்தோம்னா அது பகவான் வெங்கடேசனுக்குண்டான பிரம்மோத்சவ வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் நடைபெறும். ஆகையால் அது பிரம்மோற்சவத்துக்குண்டான மாதம், நவராத்திரி கொலுவிற்குண்டான மாதம், வீட்டிலே வைபவங்கள் தேவர்களை தொழும் மாதம் என்று சொல்லுவார்கள். ஆகையால் இந்த 2 பட்சம் இருக்கின்றது. இந்த 2 பட்சத்திலும் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடிய கர்மாக்களும் நாம் எல்லாம் செய்ய வேண்டும். ஆகையாலே இதையெல்லாம் விட்டுட்டு நான் பக்தி பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், வரேன்னா வீட்டில் பண்ணுற விஷயங்களை செய்யணும் நம்ம. ஏன்னா வீட்டில் செய்யக்கூடிய கர்மாக்கள் இருக்கின்றது. கிரகஸ்தாசிரமம் அதுவும் ஒரு ஆசிரமம் தான். இன்றைக்கி ஆசிரமம்னா என்னமோ மடத்துக்கு போகிறதுனா ஆசிரமம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டிலை என்ன பெண்ணு அந்த மனைவியோடே வாழ்ந்து குழந்தைகளை எல்லாம் நாம் எல்லாம் பக்தி நீரிலேயே கொண்டு செல்ல வேண்டும் என்பதனால தான் இல்லறம் நல்லறம்னு சொல்கிறாங்க. சும்மா எல்லாத்தையும் தின்னுட்டு அனுபவிச்சுட்டு அந்த வேடிக்கைகள்லாம் பார்த்துட்டு என்ன வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தால் அது நல்லறம் ஆகாது. பக்தி என்ற ரசத்தை சேர்த்து கொண்டால் தான், அந்த ராம ரசத்தை நாம் சேர்த்து கொண்டால் தான் அது உண்மையான தர்மம் ஆகிறது. அந்த கிரகஸ்தாசிர தர்மம் பொலிவு பெறுகிறது, அந்த ஆசிரமம் பொலிவு பெறுகிறது. ஆகையாலே அடியன் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல இந்த ஞான ரெக்கையை, இந்த கர்ம ரெக்கையை, இந்த தர்ம ரெக்கையை, ஒரு ரெக்கையை அனுபவமாக நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே
சுகங்கள் எல்லாமே எல்லாம் சொல்ல முடியாது, துக்கங்களும் அதில் இருக்கிறது. என்ன சுகதுக்கங்கள் எல்லாமேன்னு சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு இறக்கை நாம் ஞானம் பெற்று மோட்சமடையக்கூடிய அந்த மார்க்கத்தை தழுவக்கூடிய ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், அதுவும் இருக்க வேண்டும் ஒரு இறக்கையாக. ஆகையால் 2 பட்சங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றன. இதை போதித்தவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என்ன எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படி சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற பருப்பு சாதமே பகவான் தாங்கிறாரு. என்ன தாள் தூப் செரோ என்ன கயசோன் லகையம்னு சொல்லி பகவான் நாமத்தை சொல்லும்போது நம்ம பருப்பு சாதம் எப்படி நெய்யை குத்தி சாப்பிட்றோம், அந்த சுவை நமக்கு கிடைக்கிறது பகவான் நாமத்தை எல்லாம் சொல்லும்போது, அவனுடைய வைபவத்தை எல்லாம் அனுபவிக்கும் போதுன்னு சொல்லி குள்ள பொல்லோங்கிறாரு. என்ன பகவானுடைய நாமங்கள் எல்லாம் குள்ள பொல்லோங்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த சுவையும் நமக்கு அனுபவத்தை, பகவானுடைய அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை தூண்டுபவர் தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இந்த தீட்சையை பெற்ற பிறகு, இந்த சங்கு சக்கர லாஞ்சடத்தை பெற்று, இந்த ரகசியார்த்த உபதேசங்களாம் பெற்ற பிறகு பரபரப்பாக உலகத்தில் அனைவரும் என்ன பகவானுடைய வைபவங்களை அனுபவிக்கும் என்று சொல்லிக்கொண்டு பஜித்து கொண்டே தெருமுழுக்க அலைந்திருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இந்த வரலாறு அவருக்கு தொடர்ந்திருக்கிறது. பகவானுடைய நாமங்களை பஜித்து கொண்டே, கீர்த்தனைகளை பாடி பாடிக்கொண்டே உலகத்தில் இருக்க அனைவரும் பகவானுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நாமாக்களை சொல்ல வேண்டும். இந்த கலியுகத்திலே சிரவணம், கீர்த்தனம், புண்ணியம், ஒன்று பகவானை பற்றிய கேள்வி நமக்கு இருக்க வேண்டும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் பகவானை பற்றி, இல்லை பாடிக்கிட்டே இருக்கணும். இது 2ல் ஏதாவது செஞ்சாதான் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி கலியுகத்துக்கு இடப்பட்ட நியதி. என்ன வியாசரால் இடப்பட்ட நியதி இது, நம்ம சொல்லலை, வியாசர் சொல்லியிருக்காரு. ஆகையாலே இந்த நியதியோடு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இதிலே பக்தியிலே ஆழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் சஞ்சரித்திருக்கிறார். இது ராமானுஜர் இட்ட வழி. ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்து காஞ்சிபுரத்திலே ஞானத்தை பெற்று திருவரங்கத்திலே என்ன தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார். தன்னுடைய அந்த சாம்ராஜ்யத்தை, பக்தி சாம்ராஜ்யத்தை மேலோண்டு தொடர்ந்திருக்கிறார். அப்படி சொல்லும்போது திருவரங்கத்தை தலைமையிடமாக வைத்துக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உலகனைத்தும் பெற வேண்டும் என்ற அந்த அவாவோடு சஞ்சரித்திருக்கிறார் சுவாமி ராமானுஜர். ஒரு இடத்துல இருக்க மாட்டார். இங்கிருந்து அவர் பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒரு கிரந்தத்தை செய்ய வேண்டும் சொல்லி அந்த சாரதா பீடம் என்று இமாச்சலத்தில் இருக்கின்ற அந்த மடத்துக்கு நடையாய் நடந்திருக்கிறான்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆகாய மார்க்கமாக போனாலே அவஸ்தைப்படுறோம், ரொம்ப டயர்டாயிருதுங்க. போயிட்டு 7 நாளில் போயிட்டு வர்ற அந்த யாத்திரிகள் கூட பா எவ்வளவு அவஸ்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. நடையாக நடந்து வெயிலையும் காலு முள்ளு பட்டு என்ன சாப்பாடு இல்லாமல் மழையிலையும் அப்படியே நகர்ந்து ஒவ்வொரு ஊராக போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும். அப்படி நடையாக நடந்து போய் இமாச்சலத்தில் இருக்கிற அந்த சாரதாவிடத்தில் இருக்கிற அந்த கிரந்தத்தை எடுத்து அதற்கு அர்த்த விசேஷங்களை எழுதியிருக்கிறார், பாஷ்யம் செய்திருக்கிறார். என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு பெரிய சாதனை. தன்னுடைய சத்சிஷியரான கூரத்தாழ்வானோடைய பயணித்திருக்கிறார், நடையாக நடந்து போயிருக்காங்க. அப்படி இந்த பாரத தேசம் முழுக்க நடந்திருக்கிறார் சுவாமி ராமானுஜர்னா இப்படி இருக்கும் அந்த மார்க்கம். அப்படி சஞ்சரித்திருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். மதுரையம்பதியிலே என ஆழ்வார் திருநகரிலே தீட்சை பெற்று மதுரைக்கு வந்து மதுரையிலையும் பஜனைகளை எல்லாம் பாடி, கீர்த்தனைகளை எல்லாம் பாடி என்ன அங்கே கும்பகோணம் பக்கம் திருப்புவனம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை அடைந்திருக்கிறார். அப்படி பஜனை பாடிக்கொண்டே என்ன பகவத் நாம மூஸ் கவுலே ஜனோ பக்தியோரு துமி தந்து அணிகல்னோ அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே போயிருக்காரு. உஞ்ச விருத்தி செய்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் பார்த்தோம்னா அம்மா தாயேன்னு வருவாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா? இன்றைக்கி அந்த மாதிரி யாரும் வர்றதில்லை, எல்லாமே டிஜிட்டல் மயமாயிருச்சு. இன்றைக்கி என்ன அவங்க கூட மொபைலில் நீங்கள் போடுங்க, மொபைலில் அனுப்புங்க, எனக்கு டிஜிட்டல் என்ன ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க போல். அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்ன பிக்சை கேட்குறவங்க கூட டெக்னிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்ம 10 ரூபா கொடுத்தா அவ்வளோதான் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறான். என்ன இன்றைக்கி இந்த வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த சோதனை சாவடி இருக்குல்ல, அந்த நிறுத்துக்கின்ற அந்த விளக்கெல்லாம் எரியுமில்ல, பச்சை விளக்கு சிவப்பு விளக்கெல்லாம் எரியுமில்ல, அந்த இடத்துல போய் நின்னோம்னா 10 பேர் வர்றான். கண்ணாடி ஏற்றி வாகனத்தில் 4 சக்கர வாகனத்தில் உட்கார்ந்தாலும் இப்படி தட்டுறான். என்ன எக்ஸ்கியூஸ் மீன்றான். அவன் பெரிய படிப்பு படித்தவன் மாதிரி கேட்குறான். அவன் என்ன நல்ல ஆளாக தான் இருக்காங்க, ஆனால் என்னமோ தெரியல இதில் ஒரு சுவை அவங்களுக்கு, அப்படி பிக்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்றைக்கி டெக்னிக்கலாக பிக்சை கேட்குறாங்க. அந்த காலத்தில் வாழ்க்கையை துறந்த முனிவர்கள், ரிஷிகள், மிக பெருத்த ஞானிகள், அருள் பெற்ற ஞானிகள், அவங்க வந்து வாசலை நின்று கேட்பாங்களாம், பகவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த மாதத்தில் அந்த செயலை நாமும் நம்முடைய சமூகத்தாரும் செய்கிறோம். என்ன
அந்த தசல்னு சொல்கிறோம்ல, தாசலுன்னு சொல்லி பேர். அனைவருமே பகவானுடைய தாசர்கள். இப்போ இங்கே ஆள்கின்ற மன்னர்கள் முதல் என்ன கீழ மட்டத்தில் வேலை பார்க்குற தொழிலாளிகள் வரை எல்லோருமே பகவானுடைய அடிமைகள் தான் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் எவ்வளவோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் எவ்வளவோ மிகப்பெருத்த செல்வந்தர்களும் என்ன அந்த செம்பை எடுத்துக்கிட்டு தெருபூராம் போய் என்ன கோவிந்தா அக்ஷயம் கோவிந்தா, கோவிந்தா அக்ஷயம் கோவிந்தான்னு சொல்லி கோவிந்த நாமம் என்ன அக்ஷயமாக பெருக வேண்டும் என்ற அந்த உச்சரிப்போடே, அந்த பகவத் நாமத்தோடே நாம் எல்லாம் தெரியாத இருக்கிறவர்களும் தெரிந்தவர்கள் இருக்கிற அதையெல்லாம் பார்க்காம எந்த ஒரு சங்கோஜமும் படாமல் அந்த தலையில் இருக்கின்ற கனத்தை இறக்கி வைத்துக்கொண்டு எந்த ஒரு நமக்கு கனமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அகங்காரமும் மமகாரமும் இருக்கக்கூடாது, அனைவருமே பகவானுடைய அடிமைகள் என்ற அந்த உணர்ச்சி நமக்கு வர வேண்டும் என்பதற்காக பிக்ஷை கேட்கிறோம். அந்த உணர்வோடே தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளும் வீடு வீடாக சென்று 3 தடவை அழைப்பாராம். அவ்வளோதான். என்ன பகவத் நாமாவை சொல்லி 3 தடவை அழைப்பாராம். அதுக்கப்புறம் அடுத்த வாசல் நகர்ந்து போயிடுவார். ஏன்னா அதுக்கு மேலே நிற்க மாட்டார். அவ்வளோதான். நீ 3 தடவை அழைக்கிறதுக்குள்ளே வந்து போடுறதுனா போடு, இல்லைன்னா மறுபடியும் ஒரு நாமம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பிக்ஷை கேட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகும்போது திருப்புவனத்திலே ஒரு தாயாருடைய இல்லத்திலே நின்று பிக்ஷை கேட்டிருக்கிறார். அந்த தாயாரிடம் வசம் எந்த பொன்னும் பொருளுமோ கிடையாது. என்ன தன்னுடைய வசம் ஏதாவது ஒரு பொற்காசோ இல்லை அந்த காலத்தில் இருக்கிற அந்த நோட்டோ ரூபாவோ ஏதாவது இருந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும். என்ன வீட்டில் அரிசி பருப்பும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கின்ற ஒரு புடவையையும் என்ன தன்னிடம் இருக்கின்ற சலங்கையையும் கொண்டு வந்து அவரிடம் சேர்த்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டிருக்கிறார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இது பகவான் இட்ட கட்டளை. நமக்கு ஒரு புடவை கிடைக்குது, ஒரு சலங்கை கிடைக்குது அப்படின்னா இது ஏதோ ஒரு விஷயமா அடியனுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு, என்னப்பா புடவை நான் கட்டிக்க வேணாம், என்னம்மா இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, இல்லைன்னா குடும்பம்னு சொல்லி ஏதாவது பழைய பாத்திர கடையில் போட்டு வியாபாரமும் பண்ணலாம். இன்றைக்கி அதெல்லாம் நடக்கும். நம்ம புடவை கொடுத்தா கூட பழைய பாத்திர கடைக்காரர் வாங்கிட்டு தானே போகிறாரு. பழைய ஜாமான் வாங்குறவர் எதை வேணால் கொடுக்கலாம், நம்ம என்ன அதை காசு ஆக்கிடலாம். அப்படி நினைக்கலையா அவர் ஞான மார்க்கமாக ஞான தீர்க்கமாக யோசிச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்லும்போது இந்த புடவை நமக்கு கிடைக்கிறது பகவத் பிரசாதம், அது ஆண்டவனுடைய கட்டளைன்னு நினச்சிக்கிட்டு புடவையை கட்டிக்கிட்டாராம், சலங்கையை கட்டிக்கிட்டாராம். அப்படி கட்டிக்கிட்டு தான் ஒரு பெண்ணாகவே மாறிவிட்டாராம். இதான் அவருடைய அவதாரத்திலே மிக மிக உயர்ந்த நிலையை அவர் அடைவதற்குண்டான நாயகி என்ற அந்த முத்திரையை பெறுவதற்குண்டான அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஏன்னா ஆகையாலே அந்த திருப்புவனத்திலே அந்த தாயார் கொடுத்த புடவையை கட்டி கொண்டு சலங்கையை மாட்டிக்கொண்டு குதித்து குதித்து பஜித்திருக்கிறாராம் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இது ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இட்ட கட்டளை. எப்படி சொல்கிறாங்கன்னா, அடியேன் சொன்னது போலே கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை போற்றும் வண்ணம் திருவரங்க தமுதனார் என்ற ஒரு மகா ஆச்சாரியன் 108 பாசுரங்களை பாடியிருக்கிறார். அந்த பாசுரங்களிலே ஒன்றுதான் இந்த பாசுரம். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்றிவை நான்கென்பர், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிற்கென்றுரைத்தான் வாமனன் சீலனிராமானுஜன் இந்த மண் மிசையே என்பது பாசுரம். என்ன பாசுரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்று 4 புருஷார்த்தம். என்ன 4 விஷயமாகத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நம்ம வாழ்க்கையில் என்னங்க 4 விஷயமாக தாங்க நான் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒன்று தர்மம், தர்மத்தின்படி பொருள் சேர்ப்பது பொருள், அந்த பொருளை பெற்று நாம் வாழ்க்கையில் இன்பம் அனுபவித்தது இன்பம், காமம்னு சொல்லுவாங்க இன்பம்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அதை தான் யாருமே யோசிக்கிறதே இல்லை, அதான் வீடு. நம்ம வீடுன்னா நம்ம இருக்கிற வீடு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. இது சிறு வீடு, அது பெருவீடு. பெருவீடுனா வைகுண்டம். இந்த பிறவி கட்டிலே இருந்து விடுபடுவது தான் வீடு, மோட்சம் என்று சொல்கிறார்கள். இந்த 4 புருஷார்த்தத்திலே எது சிறந்ததுன்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் புதுசாக எதுவும் சொல்லலைங்க. ஏற்கனவே நம்ம ரிஷிகள் இட்ட அந்த தர்மத்தை தான் மனுசாஸ்திரத்திலிருந்தும் சரி, வியாசருடைய மகாபாரதத்திலிருந்தும் சரி, இதிலெல்லாம் எடுத்து கோர்த்து 2 அடிகளாக வார்த்திருப்பது தான் திருவள்ளுவருடைய 1130 குறள். அடியன் சொல்கிறது புரியுதா? அது அந்த காலத்தில் இருக்கிற ஷார்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில் இப்போ அடியே இப்போ 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த 1 மணி நேரமாக பேசுகிறத எத்தனை பேர் கேட்பாங்கன்னு நினச்சிருக்கீங்க? இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இங்கே இருக்கீங்க, வேறு வழி இல்லை, சாப்பாடு வரைக்கும் கேட்டு தான் ஆகணுங்கிற உட்காந்துல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். தப்பாக நினைக்காதீங்க. என்ன அதனால் வேறு வழி இல்லை, உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுவும் நல்லது தான். என்ன இங்கே மருந்தை அம்மா ஊட்டும் போது தலையாட்டும்.
இந்த குழந்தை. உடனே சாப்பிட்ருப்பா என்ன, எல்லா உலகத்தில் இருக்க எல்லா சாமிகளையும் கூப்பிடும். அது என்ன, இந்த சாமியை கூப்பிடும், அந்த சாமியை கூப்பிடும், எனக்கு இந்த மருந்து உள்ளே போகுதே அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படியே அந்த மருந்தை உள்ளே போகிறதுக்குள்ளே அவ்வளோ அவஸ்தைப்படும். ஆனால் மருந்து உள்ளே போன உடனே காய்ச்சல் குறையுதா இல்லையா, எவ்வளவு நிம்மதி அடையுது அந்த குழந்தை. அதுபோல் நீங்கள் சிக்கி தவிச்சு கேட்டாலும் நல்ல விஷயம்தான் இது. என்ன, எனக்கு போதும்டா, இதுக்கு மேலே கேட்க முடியலடான்னு ஏதாவது ஒன்று தப்பி தவறி காதில் பகவத் நாமாவோ இல்லை பாகவதர்களுடைய நாமமோ விழுந்துச்சுன்னா, அவங்களுடைய வைபவம் விழுந்துச்சுன்னா புண்ணியம் நமக்கு கணக்கு எழுதிடுவார். என்ன, சித்திரகுப்தன் கணக்கு எழுதிடுவார் புண்ணியம் அப்படின்னு சொல்லி. ஆகையாலே எப்படி போனாலும் என்ன, நம்ம பசியில் கேட்டாலும் பசி இல்லாமல் கேட்டாலும் என்ன, தூங்கிக்கிட்டே தூங்கினாலும் புண்ணியம் தாங்க அது. என்ன, ஆகையாலே இந்த விஷயங்கள்லே அறம் பொருள் இன்பம் வீடில் எது மிகச் சிறந்தது அப்படின்னு ராமானுஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது ராமானுஜர் சொல்லியிருக்காரு, காமம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். யார்கிட்ட கேட்டாலும் மோட்சம் தான் சிறந்தது, அதான் சிறந்தது, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அப்போ அதான் உயர்ந்த விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமானுஜர் சொல்லியிருக்காரு காமம் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த காமத்திலே உயர்ந்த காமம் எதுவென்றால் மண்ணாசை, என்ன பொன்னாசை, எல்லாத்துக்கும் மேலே வாய்ச்சுவை ஆசைன்னு சொல்லுவாங்க, நாக்குச்சுவைன்னு சொல்லுவாங்க. கண்ணால் பார்க்குறது எவ்வளவு வண்ண வர்ணமாக நம்ம பார்க்குறோம். என்ன, நம்ம இந்த வீடுகள்லையும் சரி தெருக்கள்லையும் சரி போகும்போது எவ்வளவு வர்ண ஜாலங்கள் இருக்கின்றன. கண்ணில் இருக்கிற அந்த இந்திரிய சுகங்கள்னு சொல்லுவாங்க, அந்த இந்திரிய சுகங்கள், இதுதான் காமம். நிறைய பேர் காமம் என்ன, எல்லாருமே நினச்சிருக்கிறது என்னென்னா சுகம், பெண் சுகம், என்ன அந்த அந்த சுகம் தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆண் சுகம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அதுவும் காமத்தில் ஒன்று தானே தவிர அதுதான் காமம்ங்கிறது தவறு. ஆனால் அது உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்களே தவிர நாக்கில் வச்சு சுவைக்கிற ஒரு காரப்பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஜீனியாக இருந்தாலும் சரி, அந்த சுவை கூட காமம்தான். ஆகையாலே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. என்ன, அந்த காம விஷயங்கள் தான் கமர்ஷியல், இதான் உலக சுகபோகங்கள்னு சொல்கிறது. ஆகையாலே காமம் என்ன, எல்லாமே இந்த உலக சுகங்கள் அனைத்துமே காமங்கள் தான். ஆகையாலே தான் சுவாமி ராமானுஜருடைய குருவான என்ன சுவாமி நம்மாழ்வார் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி திண்ணமென் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்று சொல்லி வைத்தமாநிதி பெருமாளை போற்றுறாரு சுவாமி நம்மாழ்வார். என்ன, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னா இதுவும் காமம்தான். இதுவும் எல்லாத்துலேயும் சின்ன குழந்தை பிறக்கிறதுலேருந்து தாய்ப்பால் குடிக்கிறதுலேருந்து காமம் ஆரம்பிக்குதுங்க. என்ன என்ன விரசமான என்ன அந்த நோக்கம்தான் காமம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிடையாது. எல்லாமே காமத்தின் வகைகள் தான். எல்லாமே இந்த உடல் இந்திரிய சுகங்கள் அனைத்துமே காமம்தான். இந்த காமத்தை தான் உயர்ந்ததுன்னு சொல்லி சுவாமி ராமானுஜர் சொல்கிறாரு. எப்படியா, இது அல்பமானது இல்லையா? இந்த உடல் சுவை, இந்த நோக்கமான இந்த கண்களிலே காண்கின்ற சுவை, என்ன நாக்கிலே ருசிக்கின்ற சுவை, கண்டதை கேட்கும் சுவை, இது எல்லாம் காம சுகம் இல்லையா? இதெல்லாம் அல்பம் இல்லையா? இதை எப்படி உயர்ந்ததுன்னு சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் மாற்று கண்ணனை நோக்கி என்கிறார் சுவாமி ராமானுஜர். இதைத்தான் ஸ்ரீமன் நாயகி சுவாமிகள், ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் கையெடுத்திருக்கிறார். அவர் காம ரூபமாக தானே பெண்ணாக மாறிவிட்டார். படியன் சொன்னது போல காமத்திலேயே உயர்ந்தது அந்த உடல் சுகம்னு சொல்லும்போது அந்த சுகத்தை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னா தானே பெண்ணாக மாற வேண்டும் என்று அந்த திருப்புவனத்திலே அந்த உத்தமியான அந்த பெண் அந்த அளித்த தானத்தை ஏற்றுக்கொண்டு தானே பெண்ணாக மாறிவிட்டாராம். ஸ்ரீமன் நடனகோபால சுவாமிகள் நாயகி சுவாமிகளாக ஆகிவிட்டார் அங்கிருந்தே அப்படின்னு சொல்வது வரலாறு, அவருடைய வரலாறு. அந்த நம்ம எல்லாம் பெண் ரூபமாக மாற்றிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த செயலை இந்த நாயகி சுவாமிகள் மட்டும் செய்யவில்லை. என்ன, பராங்குச நாயகின்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வாருடைய பெயர். அவர் சுவாமி நம்மாழ்வார்னு தான் சொல்கிறோம், அவருடைய இயற்பெயர் அது. ஆனால் காரிமாறன் சொல்லுவாங்க அவர் பேர். அந்த காரிமாறனாக இருந்தவர் அந்த அருளை பெற்ற பிறகு நம்மாழ்வார் ஆகியிருக்காரு. நம்மாழ்வார்னா நம் பெருமாள்னு சொல்லுவாங்க. நம் பெருமாள்னா நம்ம பெருமாளுங்க, ரொம்ப எளிமையான, நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு முன்னாடி நிற்பாராம். அப்படி சுவாமி நம்மாழ்வாரை சொல்கிறோம். அவர் நம்ம ஆழ்வார். ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் இருக்கார், ஆண்டாள் பிராட்டி இருக்காங்க, என்ன திருமங்கை ஆழ்வார் இருக்கார், அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் நம்ம தொடரடிப்படி ஆழ்வார் இருக்கார், அப்படின்னு நிறைய ஆழ்வார் இருக்காங்க. அப்படின்னா இவருக்கு மட்டும் நம்ம ஆழ்வார்னு பேர். நம்ம ஆழ்வாரா, நம்ம ஆளியா, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆளியான்னு சொல்வது போல நம்ம ஆழ்வார். எதுக்கு நம்ம ஆழ்வார்னு பேர் வந்துருச்சுன்னா, நம்மெல்லாம் திவ்ய தேசங்கள் தேடி போகிறோம். நம்மெல்லாம் திருப்பதிக்கு போகணும், என்ன இல்லை இங்கே திருக்கோஷியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட பெருமாள் கோயிலுக்கு போகணும், நம்ம ஊரில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கோயிலாக போகிறோம் பார்த்தீங்களா?
இந்த ஆழ்வாருக்கு எப்படின்னா, கோயிலில் இருக்கிற திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள்லாம் இவரை தேடி வருவாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. வரிசையில் நிற்பாங்களாம். திருக்கோசியர் நம்பி திருக்கோசியர் பெருமாள் வரிசையில் நிற்பாரா, கூடலர் பெருமாள் வரிசையில் நிற்பாரா, அப்படி அரங்க பெருமாள் படுத்திருக்கிற அவர் வரிசையில் நிற்பாரா, திருவேங்கடமுடையான் ஓடி வந்து பின்னாடி நிற்பாரா, எனக்கு பாசு பாடியா, என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடியா, ஒரு பாசனம் பாடியான்னு வரிசையில் நின்று அந்த பாசனங்களை நம்ம ஆழ்வார்ட்டிருந்து ஆழ்வாரத்திலிருந்து வாங்கிட்டு போவாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. பாடல் பெறுவதற்கு எப்படி ஒரு இசை அமைப்பாளர்கிட்ட வந்து நிறைய என்ன இயக்குனர்கள் வந்து வரிசையில் நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒரு இசை அமைப்பாளர்கிட்ட வந்து நிற்பாங்களாம். இவர் பின்னாடி நிற்கிறாரா, அவருக்கு முன்னாடி அவர் ஒரு வளாகத்தில் காத்துக்கிட்டு இருக்காரா. அவ்வளவு சிறந்த இசையமைப்பாளர் சொல்லும்போது சிறந்த பாக்களை பாசுரங்களை என்ன உலகம் பூராம் பாடியிருப்பவர் சுவாமி நம்மாழ்வார். நம்ம ஆழ்வார்னு அவர் பேர். அப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வாரே பெண் உருவம் எடுத்துத்தான் இருப்பாராம். அவர் ஆண் உருவத்தில் இருக்க மாட்டாராம். அதனால தான் பராங்குச நாயகின்னு அவருக்கு பேர். அப்பேற்பட்ட நாயகி சுவாமிகளை, பராங்குச நாயகியை தழுவியவர் சுவாமி நம்மாழ்வார், சுவாமி ராமானுஜர். அந்த சுவாமி ராமானுஜருடைய வழி தோன்றலாக இருப்பவர் தான் நம்முடைய நடன கோபால நாயகி சுவாமிகள் என்பதுதான் சுவாமி ராமானுஜர் காட்டிய வழியிலே நாயகி சுவாமிகள் என்ற தலைப்புக்குண்டான முத்திரை. இது முத்திரை. ஆகையாலே இந்த காம சுகங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கும் போது பாகவதர்களை நினைத்து கொள்ள வேண்டும், பகவானை நினைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இடப்படுகின்ற தர்மம். இந்த கலியுகத்துக்கு ஏற்ற தர்மம். என்ன கலியுகத்துக்கு ஏற்ற தர்மம். நம்ம எதுக்கு ததியாராதனம் உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ததியாராதனம்னா அன்னதானம்னு சொல்லலாம் இன்னைக்கு தேதிக்கு. என்ன இப்போ அடுத்து நடக்க போகிற வைபவம் சுவாமி நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய பிறந்த திருநட்சத்திரமான இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தன்று நமக்கு கிடைக்கக்கூடிய மகா பிரசாதம் இந்த ததி ஆராதனை, இந்த அன்னதானம் என்று சொல்லி நினைத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவனுடைய பாத்திரமாக, அவனுடைய பகவத் கிருபையாக, அவனுடைய அருளாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய வயிற்றுக்கு போகக்கூடிய எல்லா பிரசாதங்களும் என்று நினைத்து உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் தான் உள்ளே போகணும். ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் தான் உள்ளே போகணும். அப்படி அடியேன் இப்போ சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் தியானித்து கொண்டே நாம் உணவு உட்கொண்டால் பக்தி ரத்தம் சுரக்கும். இப்படி பக்தி ரத்தம், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், நெகட்டிவ், எவ்வளவோ ஓ பாசிட்டிவ் இருக்கா பார்த்தீங்களா? அதில் பக்தி இருக்கான்னு ஏதாவது ஒரு சோதனை சாவடியில் சரி பார்த்து சொல்ல முடியுமா? அப்படி சொல்லணும்னா நடனகோபால் நாயகி சுவாமிகள் அந்த டாக்டர் தான் சொல்லணும். என்ன அந்த ஆச்சாரியார் புருஷர்கள் தான் சொல்லணும், உனக்கு பக்தி இருக்குது, பரவாயில்லையே, ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டியே, நீ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கியே, இவ்வளோ விஷயங்கள் உன் நண்பர்கிட்ட பேசுறியே, உன் மகட்ட பேசுறியே, மகன்கிட்ட பேசுறியே, பேரன்ட்ட பேசுறியே, பேத்திகிட்ட பேசுறியேன்னு சொல்லி இந்த விஷயங்களை நாம் எல்லாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். என்ன பேச ஆரம்பிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்மளாம் மனசில் நினச்சிக்கிட்டு இவ்வளோ கேட்டோம் பார்த்தீங்களா, இதில் 1-2 விஷயம் மனசில் போய் உட்காந்துருக்கும். என்ன எல்லாமே உட்காந்துருக்கு, அடியனுக்கு கூட உட்காந்துருக்காது. அதுபோல் உட்காருகின்ற விஷயங்களை நாம் மற்றவர்களிடம் சொல்ல 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 அது கெட்டி ஆகிக்கொண்டே இருக்கும். ஞானத்துக்கு மட்டும் பஞ்சமே கிடையாதுங்க. ஞானத்துக்கு மட்டும் பஞ்சமே வராது. என்ன காரணம்னா, ஞானம் தீபம் போலே, தீப ஒளியை போலே நமக்கு வீட்டில் இருக்கிற பொண்ணோ பொருளோ கொடுத்தோம்னா தீந்துடும். உண்மையா இல்லையா? இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த தொலைபேசியை ஒருத்தட்ட கொடுத்தேன்னா அந்த தொலைபேசி காணாம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற 100 ரூபா ஒருத்தட்ட கொடுத்தா அந்த 100 ரூபா காணாம். அதானே நடக்கும். ஆனால் ஞான விஷயம் மட்டும் ஊற்று போலே பெருகிக் கொண்டே இருக்கும். அடியேன் 1 மணி நேரம் பேசுனா 2 மணி நேரம் அடுத்தவர் பேசுவாராம். அடியேன் பேசுகிற விஷயத்தை 1 மணி நேரம் பேசியிருப்பேன், அந்த விஷயத்தை டாக்டர் ராஜாராம் சுவாமி கிட்ட கொடுத்தோம்னா அவர் 2 மணி நேரம் பேசிடுவாருங்க. அப்போ ஞானம் பெருகுது, குறையலை. என்கிட்ட இருக்கிற அந்த 100 ரூபா நோட்டு உங்ககிட்ட கொடுத்தா போகுச்சு, வரமாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் இவர்கிட்ட அந்த 100 ரூபா கொடுத்தா அவர் 200 ரூபா ஆக்கிடுவார். அப்பேற்பட்ட ஞான விஷயங்களை பெருக்க வேண்டும், அது பெருக வேண்டும் என்பதுதான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகிகளுடைய அவா பிரார்த்தனை, அவருடைய குருவான சுவாமி ராமானுஜருடைய பிரார்த்தனை. ஏன்னா சுவாமி ராமானுஜருடைய திருவடியை தொட்டு வந்தவர் தான் வடபத்ர அரையர், சுவாமி நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய சாட்சாத் சத்குரு அவர். அப்படி இருக்கும்போது அவருடைய பாசுரங்களில் சுவாமி நடனகோபால நாயகி சுவாமிகள் பாசுரங்களில் எல்லா பாசுரங்களையும் அவருடைய குருவை போற்றி இருக்கிறார். என்ன அந்த வடபத்ர ஆயிரணும், என்ன அந்த திருவடியை நாம் ஆசிரிக்க வேண்டும் வேண்டும்னு சொல்லி அந்த வடபத்ர அரையர் முத்திரை அவருடைய பாசுரங்களில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆகையால் அவருடைய குருவை அவர் விடவே இல்லை. அப்பேற்பட்ட சத்குருவை பிடித்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய அறிவுரை. ஆகையாலே ராமானுஜர் வழியில் என்ன காம சுகங்களை எல்லாம் தாராளமாக அனுபவித்துக் கொண்டே பகவானையும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அறிவுரை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தினத்திலே இன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய
பிறந்த தேதி கிடையாது. என்ன பிறந்த தேதி கிடையாது, பிறந்த திருநட்சத்திரம் தான் சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்கிறது புரியுதா? மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா என்ன தெரியுமா? திறமை இருக்குது ஆனால் மாறிட்டோம். நமக்குள்ள திறமை இருக்குது ஆனால் நம்ம மாறிட்டோம். எப்படி மாறி இருக்கோம்? நமக்கு திதிகளாக கொண்டாடிக்கிட்டே வந்தவங்க, தேய்பிறை வளர்பிறை. அப்படின்னு சொன்னது போல பித்ருபக்ஷம் சொன்னோம், இப்போ அது கிருஷ்ணபக்ஷம், அது தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு சொல்லும்போது நிலவை வைத்துக்கொண்டு, இயற்கையை வைத்துக்கொண்டு நாளை நிர்ணயித்தவர்கள் நாம் எல்லாமே. என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு பௌர்ணமி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வர்றது தேய்பிறை, அமாவாசை வரைக்கும். அது என்ன சொல்லுவோம்? பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, இன்னைக்கு சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை. இதுதான் நம்மளுடைய நாள் கணக்கு, இயற்கையோடே ஒத்து போகின்ற கணக்கு. இது தேய்பிறையிலையும் வரும், வளர்பிலையும் வரும். இதுதான் வந்து திதின்னு சொல்லுவாங்க. இதை என்ன ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டிலையோ தமிழர்களோ என்னன்னு தெரியல, தேதின்னு ஆக்கிட்டாங்க. நம்பரை எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கோள்களுடைய சாரத்தோடே சேர்ந்தது, இயற்கையுடைய சாரத்தோடே நிலவை வைத்துக்கொண்டு தேய்பிறை வளர்பிறை என்று சொல்லி இத்தனை திதிகளை அமைச்சாங்க நம்ம முன்னோர்கள். ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற விதி இது. இதை என்ன பண்ணிட்டாங்க? வட்டியை மறந்துட்டான். இப்போ நானும் வந்து மறந்துட்டேன். என்ன அந்த பத்திரம், அந்த அவர் எழுதி கொடுத்த அந்த பத்திரம்லாம் வீட்டில் இருக்குது, ஆனால் அவன் எதுவுமே கொடுக்கறது இல்லையே. எத்தனை தடவை போய் அலைகிறது, எத்தனை தடவை போய் கேட்குறது, ஒன்றும் மசியலை. அப்படியே காலங்கள் ஓடிடுச்சுங்க. ஓடின உடனே என் பையன் வந்துட்டான். என்ன என் பையன் படிக்கணும், இப்போ அவனுக்கு பணம் தேவை. அந்த கடன் வாங்கி அவன் பெரிய பணக்கார ஆகிட்டாங்க. இப்போ என் பையன் போய் அவர்கிட்ட போய் ஐயா ஒரு 2 லட்சம் கொடுக்கணும்னு கடன் கேட்குறான். நிலைமையை பார்த்தீங்களா? எங்கள் தாத்தா கொடுத்த பணத்தை கடன் கொடுத்ததை மகன் மறந்து, பேரன் மறந்து, பேரன் வாங்கிய கடனாளியிடம் போய் கடன் கேட்குறானா? எப்படி நிலைமை இருக்கும் பாருங்க. அதுபோல் ஞானத்தை உலகத்துக்கெல்லாம் அளித்த நாம் எல்லாமே, நாம் ஞானத்தை கொடுத்தோம் என்ற அந்த செய்தியையும் மறந்து, அந்த ஞானத்தையும் மறந்து, அந்த ஞானம் வாங்கி கொண்டு நமக்கு நம்ம முன்னாலே பெரிய ஒரு பூதாகரமாக நிற்கிறான் பார்த்தீங்களா? அவங்ககிட்ட போய் நாம் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலைமை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போல் நம்ம இருக்கிற சாஸ்திரம், சம்பிரதாயம், நம்முடைய சத் சம்பிரதாயம், நம்முடைய கல்வி, நம்முடைய ஞான மார்க்கம் அவ்வளவு கடல் போன்ற பெரியது. இதையெல்லாம் ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் அளித்தவர்கள் நாம். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவங்கக்கிட்ட போய் இதை குடியா அதை குடியா, நம்ம பணம் ரொம்ப மலிவாயிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு, உங்கள் பணம் தான் பெருதுன்னு சொல்லி நம்ம தேடி தேடி அவங்கள போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே. அப்போ இந்த ஞான விஷயம், தாத்தா கடன் வாங்கணும் தெரிஞ்சா சட்டையை பிடிப்போமா இல்லையா? ஏய் எங்கள் காசை வச்சுக்கிட்டு எனக்கே கடன் கொடுக்குறியான்னு கேட்கணும்ல. நம்ம அதை கேட்குற திராணியும் அந்த புத்தியும் இல்லாமல் நமக்கு போய்விட்டது. இதை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்றால் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளிடம் போய் நாமெல்லாம் தியானிக்கணும். தியானம் செய்ய செய்ய நமக்கு அந்த ஞான கண் திறக்கிறது, அந்த ஞான கண் திறக்கிறது. இதுதான் உண்மையான அனுபவம். என்ன இது அனைவருக்கும் கிட்ட வேண்டும். எல்லாருமே வந்து சோபையாக இருக்கணும். என்ன சோபனம் சோபனம் சுசோபனம்பாங்க, அதானே எல்லாம் கேட்கணும். என்ன சோபை என்ன தெரியுமா அர்த்தம்? சோபை என்ன தெரியுமா அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? அழகு, அழகுன்னு சொல்றாரு, வாஸ்தவம் தான். சோபை, சோபை என்னன்னு தெரியுமா? பிரகாசமாக இருக்கிறது, நல்ல தேஜஸோட நல்ல வெளிச்சமாக இருக்கிறது. என்ன பார்த்தாலே ஆஹா அப்படியே சூரியன் மாதிரி ஜொலிக்கிறாரியா அப்படி சொல்லுவாங்க, சோபைன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் போடுற சோப்பு என்னங்க? அப்போ சோப்பு போட்டால் பளிச்சு பளிச்சுன்னு தெரியுதா இல்லையா? அப்போ இந்த சோப்புக்கு உண்டான அர்த்தமே நம்மகிட்ட தான் இருக்கிறது, சோபை. ஏன்னா அவ்வளவு சோபையாக ஜொலிக்கிறார் இந்த ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அவர்கிட்ட கேட்டால் நமக்கு சோப்பு கிடைக்குங்க. நம்ம உலகம் பூரா நம்ம உடம்பு பூரா போட்டுக்கிட்டு நம்ம வெளிச்சமாக நம்ம பிரகாசமாக இருக்கலாம்னு சொல்லுவது போல இந்த ஞான சோபை, இந்த ஞான சோப்பை தினம் தினம் குளிக்கும் போது நாமெல்லாம் போட்டுக்கணும். என்ன காலையில் எந்திரிச்ச உடனே அடியேன்னு செய்கிறது என்ன தெரியுமா? ஓட்டப்பயிற்சி செய்வேன். என்ன குளிக்கும் போதும் சந்தியாவந்தனம் பண்ணும்போதும் சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே செஞ்சுருவேங்க. சாதாரண விஷயம், தாய்மார்களுக்கு ரொம்ப சுலபம். என்ன நீங்கள் சமயக்கட்டில் சமைக்கிறீங்க, சமைக்கும்போது பகவத் விஷயத்தை ஏதாவது ஒரு காதில் போட்டுக்கிட்டே சமைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு உள்ளே போய் ஞான மார்க்கமாக உங்களுக்கு உள்ளே போய் உட்காந்துருமில்ல, அது ஒரு தீட்சை அளிக்கும் இல்லை, அது ஒரு உங்களை பிரகாசப்படுத்தும் இல்லை, உங்களை சோபையாக்கும் இல்லை. அந்த சோபையை நாம் எல்லாம் பெற வேண்டுமா இல்லையா? ஆகையாலே இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. நான் ஏன் சொன்னது போல் ஒரு காலத்தில் யாத்திரை போகணும்னா, திருமலைக்கே போகணும்னா கால்நடையாக நடந்து வண்டி கட்டிக்கிட்டு போவாங்களாம்.
போகிறதுக்கே ஒரு 10-20 நாள் ஆயிருமா. அந்த காலம் அது. இன்னைக்கு ஒரு நாள், அரை நாளில் போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா எல்லாமே தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா, போனோம்ப்பா, வந்தோம்ப்பா, லட்டு கிடச்சதுப்பா, என்ன சாப்பாடு நல்லா இருந்ததுப்பா, எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது அவசர கதியில் போயிட்டு வர்றது. இது அவங்க பண்ணது கிடையாது. அவங்க ராமானுஜர் வாழ்க்கையில் 120 காலம் 100 மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமேன்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து பாடினோம்னா திருமலையப்பன் இங்கே நிற்பாராங்க. இது தெரியுமா? நமக்கு இந்த ரகசியம் தெரியுமா? இதுதான் கோடு வேடு. இதுதான் கோடு வேடு. இந்த சாஃப்ட்வேர் கோடு வேடு நமக்கு தெரியல. இதை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன திருமலைக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போறவா இருக்கா, வருஷத்துக்கு ஒரு தடவை போறவா இருக்கா. அங்கே நீ நிற்கிற இடத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தா புண்ணியம். அதுபோல இருக்கு இன்னைக்கு பக்தி. பக்தி என்ன நினைச்சிருக்கீங்க? கோயிலுக்கு போறது மட்டும்தான் பக்தி கிடையாது. கர்மங்கள் சத்கர்மாக்கள் செய்தாலும் பக்தி, சத் விஷயங்களை கேட்டாலும் பக்தி, சத் விஷயங்களை சொன்னாலும் பக்தி, பகவன் நாமாக்களை என்ன நினைச்சாலும் பக்தி. எல்லாமே பக்தி தாங்க. எல்லாமே பக்தி செய்ய முடியும். எது நல்ல பக்தி தெரியுமா? எது குறைந்து காணப்படுகிறதோ, எது இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதோ அதை வளர்ப்பது தான் உண்மையான பக்தி. சாப்பிடும்போது என்ன உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம உப்பை போட்டுக்குவோம். அப்ப இல்லாத பொருளை போட்டால் தானே சுவை மிகுகிறது. அப்ப பக்தியிலே இத்தனை இலக்கியங்கள், இத்தனை இதிகாசங்கள், இத்தனை புராணங்கள், இத்தனை ஆச்சாரியர் புருஷர்களின் வைபவங்கள் இத்தனையும் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு போய் கோயிலில் போய் அர்ச்சனம் பண்ணாதான் பக்தினா அது பக்தி கிடையாது. அதுவும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும். இதுதான் சமநிலைக்கு நாம் கொண்டு வரும் பக்தி. இதுதான் பக்தி உண்மையாக நிலவும். நமக்கு பக்தி இருந்ததுன்னா நிதானம் ஆயிடுவோம். 100 பேர் பிரசாதம் வாங்குறதுக்கு நின்னா கடைசி ஆளாக போய் நின்னா தான் பக்தி. முண்டி அடிச்சுட்டு போய் போய் நின்னோம்னா பக்தி கிடையாது. அவனுக்கு பிரசாதம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாராயணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நாராயணா, ராமானுஜா, நடனகோபால நாயகி சுவாமின்னு தியானிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் தான் உண்மையான பக்தன். முண்டி அடிச்சுட்டு போய் நமக்கு கிடைச்சு அந்த பிரசாதத்தை உழுகுனோம்னா பக்தி நினச்சிட்டு இருக்காங்க. அது பக்தி கிடையாது. நிதானம் பிறக்க வேண்டும் பக்தியிலே என்பதுதான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் உயரிய அறிவுரை, உயரிய நோக்கம், உயரிய அறிவுரை. மிக சிரேஷ்டமான பக்தி நெறி ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் வழியிலே ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் நமக்கெல்லாமே இட்டு சென்ற பக்தி நெறி என்பதை தீர்க்கமாக விண்ணப்பித்துக் கொண்டு, இது யாரும் காது கொடுத்து மனது கொடுத்து என்ன பசியிலையும் என்ன வயிற்றுக்கு சிறிது உணவில்லையெனில் செவிக்கு ஈயப்படும் சொல்லுவாங்க. என்ன அப்படி கிடையாது. செவிக்கு சிறிது உணவில்லையெனில் வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்வது போல அந்த மார்க்கத்தின் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. வயிற்றுக்கு சிறிது உணவில்லையெனில் செவிக்கு ஈயப்படும்ங்கிறது போல மாறிடுச்சு இன்னைக்கு உலகம். என்ன வயிற்றுக்கு அப்புறம் தான் செவிக்கு இல்லாத போல செவிக்கப்புறம்தான் வயிறுக்குன்னு சொல்லி அந்த பொறுமை காத்து இதுகாரும் என்ன இந்த சத்விஷயங்களை எல்லாம் கேட்டு அடியேனை மகிழ்வித்ததற்கு அடியேனுடைய மனப்பூர்வமான கிருத்தகைகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சுவாமிகளுடைய முன்னிலையிலே இந்த உரையை அனைவரது மனங்களில் நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் சத்குரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு.